ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமணிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்குரிய சிவஞான அருள்நிலை அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, என் அன்பிற்குரிய அன்பா அவர்களே, மற்றும் அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கனிந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அறக்கட்டளையினுடைய சார்பிலே திருமந்திரம் தொடங்கி நடத்தப்பட்டு வருகிறது. இடையிலே சில சூழ்நிலை காரணமாக நீண்ட நாட்கள் அது தடைப்பட்டு மீண்டும் திருவருளும் குருவருளும் கூட்ட எப்படியோ ஒரு மாதத்திற்கு ஒரு முறை நாம் சந்திக்கின்றோம் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. அதனை எந்த விதமான தடையும் இல்லாமல் மிக ஆர்வத்தோடு நம்முடைய ஞானமையா நடத்துகிறார்கள். அதற்கு நான் அவர்களுக்கு நான் சரியாக நன்றி சொல்ல வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறையாக தான் சொன்னேன். அது அமர்நாத் சொன்னது தான் அது. அதனால் இப்போ நான் என்ன செய்திருக்கிறேன், அந்த இணையதள வகுப்பு எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன். மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் 2 நாள் விடுமுறை விட்டுக்குவேன். ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, காஞ்சிபுரம் போன்ற இடங்கள் இப்போ திருவான்மையூர் கேட்டிருக்கிறாங்க. வழக்கமாக நான் போகிறது திருவான்மையூரில், அங்கேயும் அவங்க கேட்டிருக்காங்க வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் வாங்கணும். அதனால் சொல்லி இப்போ ஏறக்குறைய மாதத்திற்கு 2 நாள் அந்த இணையதள வகுப்பில் மாற்றம். இல்லை, இந்த வெள்ளிக்கிழமை என்ன ஒரு வசதி சொன்னால், ஒரே ஒரு வகுப்பு தான், அதுவும் திருமந்திரம் தான் நடத்துகிறேன். அமர்நாத் எல்லாம் வரார். அது சிங்கப்பூர் அன்பர்கள் நடத்துகிறாங்க, ஒரு டாக்டர் நடத்துகிறாங்க. நான் அவங்ககிட்ட போன வகுப்பில் சொல்லிட்டேன், இந்த மாதிரி மாதம் 4 நாள் நடத்துகிறோம், 4 வெள்ளி நடத்துகிறோம். ஏதாவது ஒரு வெள்ளி நாம் விட வேண்டியதாக இருக்கும். சில மாற்றங்கள் இருந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா ஏன்னா எல்லா வெள்ளிக்கிழமையும் சொல்ல முடியாது, இங்கே வரணும்னு சொல்ல முடியாது. ஏதாவது சூழ்நிலை காரணமாக மற்ற வகுப்பாக இருந்தால் கூட மாற்றிக்கொள்ளலாம்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் அவங்கெல்லாம் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா அம்மா ஏன் எங்களுக்கு நடத்துகிற மாதிரி அவங்களுக்கு நடத்தணும் இல்லையா? நான் சொன்னேன், அவங்களுக்கு தான் முதல் நடத்திக்கிட்டு இருந்தேன் நான் இல்லையா. அதாவது முதல் வியாழன் எந்த விதமான தடையும் இல்லாமல் நாம் இங்கே திருமந்திரம் நடத்தணும், அங்கே திருவிழா நடத்தணும். அது இல்லாமல் சங்கர மடம் அவங்க சார்பில் சென்னையில் தமிழ் பாடசாலை, உலகத்தமிழர் ஆட்சி நிறுவனத்தில் ஞாயிற்றுக்கிழமையும் சனிக்கிழமை இரவு புறப்பட்டு போனால் அங்கே பாண்டிச்சேரி, இதெல்லாம் நம்ம எல்லா இடங்களுக்கும் போகிறது எல்லாம் இப்போ தடைப்பட்டிருக்கு. அதனால் அந்த விட்ட இடங்களெல்லாம் விட்ட குறை தொட்ட குறை மாதிரி இப்போ நான் அங்கங்கே நடத்துகிறேன். பாண்டிச்சேரியிலும் கூட அவர்கள் ஒரு வாரம் வந்து நடத்த சொல்லி இப்போ நாங்கள் எல்லா வகுப்புலாம் நிறுத்திட்டு ஒரு வாரம் நான் போய் நடத்திட்டு வந்தேன். அவர்களுக்கு வந்து எது நடத்துகிறோம் ஞாபகம் இல்லை. 4 நான்மணி மாலை அபுபதியா தான் 4 நான்மணி மாலையில் 40 பாட்டில் 14 பாட்டு நின்று போயிடுச்சு. அப்படியே அந்த நூலை முடிக்கணும்னு அவர் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். அதனால் அவருக்கு இப்போ போன 2 மாதத்துக்கு முன்னே அங்கே போய் முடித்தோம். அந்த மாதிரி மாதந்தோறும் பெருமானுடைய திருவுருளாலே நாம் இங்கே திருமந்திரத்தை சந்திக்கின்றோம். வகுப்பு ஒரு புறம் இருந்தாலும் உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது மறுபடியும் ஒரு எனர்ஜி எனக்கு வருது, வேற ஒன்றும் இல்லை இல்லையா. இந்த ஐபேட்லேயே எல்லாரையும் பார்த்து யாழ்ப்பாண மக்கள் கூட அவங்க விரும்பினாங்க, நேராக வாங்கயா. இப்போ கூட அவங்க சொல்கிறாங்க, நீ வந்துருங்கன்றன்னு சொல்கிறாங்க. நமக்கு தான் அங்கே போக பயமாக இருக்குது. யாழ்ப்பாணம் அந்த இடம் பாதுகாப்பு தான், எந்த விதமான தொடர்பும் கிடையாது. போன வாரம் கூட மெய்கண்டாறு விழாவுக்காக வற்புறுத்தியே கூப்பிட்டாங்க, நீங்கள் வரணையா, எல்லாம் மாணவர்லாம் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒரு 15 நாட்கள் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே நம்ம ஒரு 12 நாள் வகுப்பு எடுக்கலான்னு கூட சொன்னாங்க. அது நீங்கள் கொழும்பு வந்துடுங்க, அங்கேருந்து உங்களை நாங்கள் அழைச்சிக்கிறோம், நாங்கள் எல்லோரும் நிலைமை சரியாகட்டும் என்று நான் சொல்லிட்டேன். அதனால் காஞ்சிபுர மக்களை நாம் சந்திப்பதும் அதற்கு வாய்ப்பாக நம்முடைய அறக்கட்டளை அமைந்திருப்பதும் ஏதோ ஒரு வகையில் நம்ம அடுத்த வாரம் கூட நம்ம சராசிவன் சார் என்ன அழைச்சிருக்கிறேன். அது மாதிரி சில இடங்களுக்கு நாம் பெருமானுடைய திருவுருளால் வருகின்றோம். திருமந்திரத்தை தொடங்கி நான் 3ஆம் தந்திரம் வந்திருக்கிறோம். அது எனக்கே அது ஆச்சரியமாக தான் இருந்தது. இடைவெளி பார்த்த பொழுது 3ஆம் தந்திரத்துக்கு வந்திருக்கிறோம். 3ஆம் தந்திரத்தில்
தாரணை அஷ்டாங்க யோகத்தில் தாரணை என்ற பகுதி தான் இன்றைக்கு நாம் பார்க்கணும். போன வகுப்பு வந்தபொழுது பிரத்யாகாரம் என்பதை முடிச்சிருக்கிறோம். அந்த குறிப்புகளை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. அந்த குறிப்புகள் நமக்கு பின்னால் வரும். ஏன்னா எல்லாம் பெருமானுடைய அப்பானுடைய உரை தான் இருக்குது. தந்தையாருடைய உரையை வச்சு தான் நான் அதை எழுதியிருக்கிறேன். என்னுடைய சொந்த உரைக்கெல்லாம் நமக்கு கிடையாது, அவங்க தான் அதை எழுதந்தெல்லாம். அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தி நாம் சொல்கிறோமே தவிர திருமந்திரத்திற்கு தந்தையாருடைய தர்மயாதின உரை தான் புரிகின்றது. நம்ம மற்றவங்களை குறை சொல்லலை. திருவாவடுதுறை ஆதினம் சா தண்டமான ஜெயசி எழுதியிருக்கிறார். அதுக்கப்புறம் கழகம் ராமநாத பிள்ளை எழுதியிருக்கிறார். ஜி வரதராஜ பிள்ளை அவர் எழுதியிருக்கிறார். இன்னும் அறிவொளி போன்றவர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க, உரை எழுதியிருக்கிறாங்க. சுப அண்ணாமலை அவர் வந்து திருமந்திரத்தை உரையாக எழுதலை, பாட வேறுபாடோடு போட்டிருக்கிறார். எது சிறந்த பாடம் என்று பாட வேறுபாடுகள் சிறந்த பாடம் என்று போட்டிருக்கிறார். அது பாடம் தான், அது உரை நமக்கு கிடைக்காது. அதுபோல் தந்தையார் ரொம்ப நேற்று கூட ஒரு விஷயம் நாம் திருமந்திரத்தை படிக்கிறோம். நான் வாங்க அது இன்றைக்கி கூட இதில் கூட உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது முறையாக நாம் படிக்க முடியல, அதான் ஒரு தொல்லை இப்போ நமக்கு இருக்கிற சூழ்நிலையில். ஆனால் கிடைத்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஓய்வாக படிக்கணும்னு நேற்று இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு கொஞ்சம் ஓய்வு இருந்து படித்தேன். திருமந்திரத்தில் படிக்கிற பொழுது 7ஆம் தந்திரத்தில் ஒரு விஷயம் அப்பா எழுதுகிறாங்க. நாம் இதில் எப்படி சொல்லுங்க, திருவந்தியாரில் எப்படி வரும், யோகத்தை பற்றி சொல்கிற பொழுது இப்போ நம்ம யோகத்தை தான் படிச்சுட்டு வரோம். இது ஆதார யோகம் என்று சொல்லப்படும். ஏன் ஆதார யோகம் சொல்கிறோம்னு சொன்னால், உடம்பை ஆதாரமாக வைத்து நாம் செய்கிறோம் என்பது ஒன்று. அது முதல்ல உடம்புக்குள்ளே இருக்கிற 6 ஆதாரங்கள், மூலாதாரம் முதலாக ஆக்ஞை வரையில் உள்ள 6 ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து நாம் செய்வதாலே அது ஆதார யோகம் சொல்கிறோம். திருவந்தியாருக்கு உரை எழுதுகின்ற சித்தாந்த ஞானபானு ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். அதை நான் மலேசியாவில் நடத்துகிற பொழுது சொன்னேன். இந்த மாதிரி உரையெல்லாம் எங்கேயும் கிடைக்காதுங்க, உங்களுக்கு இது முதல்ல ஜெராக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னேன். ஏன்னா எங்கிட்டே ஒன்று தான் இருக்குது, ஜெராக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னேன். அதில் எழுதுகிறார், நிராதார யோகம் என்றால் என்னன்னு அவர் எழுதுகிற பொழுது, உயிருக்கு ஏதாவது ஒரு பற்று இருந்தால்தான் அது இயங்கும். இப்போ உடம்பு என்ற பற்றில்லை என்றால் உயிருக்கு இயக்கம் கிடையாது. உயிர் உடம்பை வைத்துக் கொண்டு தான் தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்கிறது. அது ஏதாவது எங்கேயாவது போக வேண்டும் என்று உயிர் நினைத்தால் உடம்பை இயக்குது, போகன்னு சொல்லுது. உடம்புக்கு பசி வந்தால் உடனே சாப்பிடுன்னு சொல்லுது. எனவே உடம்பினுடைய துணையோடு தான் உயிர் இயங்குகிறது. நாம் தத்துவ பார்வையில் சொல்கிற பொழுது கேவலம், சகலம், சுத்தம் என்று 3 நிலையை நாம் சொல்கிறோம். அந்த 3 நிலையில் உயிர் துணையில்லாமல் இருக்காது என்பதற்கு கேவலத்திலே அதற்கு ஆணவம் துணையாக இருக்குது. அது ஒரு மோசமான துணை. அந்த துணை இருக்கக்கூடாது. அது பொல்லாத ஒரு ஆணவம். அதுதான் நமக்கு துணையாக இருக்குது. ரொம்ப இந்த ரவுடியை கூட வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி உயிருக்கு அதுதான் முதல் துணையாக இருக்கிறது. அந்த துணையை மீறுவதற்காகத்தான், மாற்றுவதற்குத்தான் பெருமான் மாயையை தருகிறான். சகல நிலையிலே மாயை துணை, கேவல நிலையிலே ஆணவம் துணை, சகல நிலையிலே மாயை துணை, சுத்த நிலை இந்த உடம்பு விட்டு போகிற போது சுத்த நிலையிலே இறைவன் துணை, அருள் துணை. இது நம்ம வழக்கமாக சொல்கிறது. அந்த அடிப்படையில் சித்தாந்த ஞானபானு என்ன எழுதுகிறாங்க, நிராதாரம் என்றால் ஆதாரம் இல்லைன்னு அர்த்தம், பற்று இல்லைன்னு அர்த்தம். பற்றில்லாமல் எப்படி யோகம் செய்ய முடியும்? உடம்பை ஆதாரமாக வைத்து செய்தால் அது உயிர் ஒரு பற்றுக்கோடு செய்கிறது. தியானிக்கின்ற இடம் எல்லாம் அதுக்கு தெரியும். இந்த ஆதாரத்தில் தியானிக்கணும், ஒளியாக தியானிக்கணும், அது எந்த உருவமாக தியானிக்கணும் என்றெல்லாம் அதுக்கு தெரிகிறது. நிராதாரம் என்று வர்றபொழுது ஆதாரம் இல்லாமல் எப்படி என்றால், அங்கே நிராதாரம் என்பதற்கு திருவருள் என்று எழுதுகிறார் சித்தாந்த ஞானபான். திருவருள் தான் நமக்கு துணையாக அந்த பிராசார யோகத்திற்கு இருக்கிறது என்று எழுதுகிறார். இது நான் பல இடங்களில் சொல்கிற விஷயம்தான். இது அவன்தாள் வணங்கி நாம் அதை சொல்லியிருக்கிறோம். அவனாருளாலே அவன்தாள் வணங்கி அதான் அர்த்தம். பெருமானை அடைய வேண்டும் என்றால் அவன் அருள், இதெல்லாம் விட்டாச்சு. உடம்பு போன்றவற்றெல்லாம் விட்டுட்டு நிராதாரமாக உயிர் உடம்பினுடைய துணை இல்லாமல் பெருமான் துணையோடு தான் தியானிக்கின்றோம். அது கொண்டு போகிறதுன்னு யோகத்தில் வருது. அந்த யோக நிலை மேலே மேலே போகிற பொழுது எப்படிலாம் உங்களுக்கு பயன்பெறும் என்றெல்லாம் இவர் நிறைய சொல்கிறார், தாரணையோட சொல்ல போகிறார். அதுக்கப்புறம் திருவந்தியாரில் எப்படி இருக்குது, ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று
மீதானத்தை செல்க உந்தி பெற விமலருக்கு இடம் அன்று உந்தி பெறன்னு வருது பாட்டில். அந்த நிராதாரத்துக்கு அப்புறம் ஒரு மீதானம் என்ற ஒரு இடம் சொல்றாங்க. ஆதாரம், நிராதாரம், மீதானம். இப்ப கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறமா நமக்கு மொட்டை மாடின்னு சொல்றேன், அந்த மொட்டை மாடி, அதுக்கு மேற்பட்டு போனால் மீதானம் என்று வைத்துக்கணும். இல்லை இன்னும் புரியணும்னா கிரவுண்ட் ஃப்ளோர், அப்புறம் ஏதாவது செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வச்சுக்கிட்டு அதுக்கு மேற்பட்டு இருக்கின்ற ஒரு கட்டடம் இல்லாமல் இருக்கிற ஒரு வெளி, அந்த இடம் நமக்கு மீதானம் வைத்துக்கணும். இந்த உதாரணம் சொன்னாதான் புரியும். அதுக்காக சொன்ன உதாரணத்தை சொன்னேன். என்ன எழுதுறாங்க, நாம் இதில் என்ன நினைச்சிருந்தோம், நேற்று படிக்கிறத சொல்றேன் நான். நேற்று படிக்கிற வரையில் ஆதாரம் நிராதாரம், மீதானம் என்பது விமலருக்கு இடம்னு சொல்லிட்டதுனால அங்கதான் பரவெளி, அதுதான் பெருமான் இருக்கின்ற இடம் என்று நம்ம சொல்றோம். அளவு அது சொரூப லட்சணம் என்று தான் நாம் நினைக்கிறோம். மீதானம் என்பது சொரூப லட்சணம், அங்கே பரவெளியிலே உயிர் பராசக்தியோடு கலக்கிறது என்று நாம் சொல்லி வருகின்றோம். ஆனால் திருமந்திரத்தில் படிக்கிற பொழுது என்ன சொல்றாங்க, மீதானம் என்பதும் தடத்த லட்சணம் தான் அப்படின்னு எழுதுறாங்க. அது எனக்கு ஒரு புதிய செய்தியாக நேற்று இருந்தது. அதாவது அங்கங்கே இங்கே படிக்கிறோம், ஆழ்ந்து படிக்கணும்னு நினைக்கிற பொழுது ரொம்ப சாதாரணமாக ரொம்ப நாள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற உண்மை கூட சரி போகுது. மீதானம் என்பது ஏன் விமலருக்கு இடம்னு வருது, விமலருக்கு இடம்னு சொல்றாங்க. அப்படின்னா உயிர்களால் பற்றப்படக்கூடியதெல்லாம் தடத்து லட்சணம் வச்சுக்கணும். நீங்க அது மீதானமாக இருந்தால் என்ன, நிராதாரமாக இருந்தால் என்ன, ஆதாரமாக இருந்தால் என்ன, நில உலகத்தில் கூட பெருமான் தோன்றுகிறான் பார்க்கிறோம். எனவே உயிர்களால் பற்றப்படுகின்ற பொழுதெல்லாம் அது சொரூப லட்சணம் அல்ல. சொரூப லட்சணத்தை உயிர்கள் பற்ற முடியாது, அது தெரியாது. அது எப்படி என்று ஞானசம்பந்தருக்கே தெரியலன்னு பாடுறார். ரெண்டு வரி அடிக்கடி சொல்லுவோம். திருப்பாசுரத்தில் எந்தையார் அவர் எவ்வகையார்களோ என்பது சொரூப லட்சணம், எந்தையார் அவர் எவ்வகையார்களோ என்பது சொரூப லட்சணம் ஞானசம்பந்தர் சொல்றது. மாணிக்க வாசகர் சொல்றது கேட்டறியோம் உனை கண்டறிவாரை, கேட்டறியோம் உனை கண்டறிவாரை என்பதற்கும் சித்தாந்த ஞானம் வரும். நான் ரொம்ப சின்ன போல அதை கேட்டிருக்கிறேன் அப்பா கிட்ட. அதாவது இங்கதான் அப்பா கிட்ட அந்த கேள்வியை கேட்டேன், கேட்டறியோ உனை கண்டறிவாருன்னு இருக்குதுப்பா. ஏதோ கொஞ்சம் அப்போ கொஞ்சம் புத்தி இருந்தால் கேட்டிருக்கிறேன். என்ன கேட்டேன், கண்ணால் யானும் கண்டேன்னு இங்கே சொல்கிறாருப்பா, கண்டேன்னு வருது, அங்கே கேட்டறியோ உனை கண்டறிவார் என்றாரே என்று சொன்னபோது சிரிச்சுக்கிட்ட அப்பா சொன்னாங்க, சித்தாந்த ஞானபான்னு சொல்கிறாரு அப்படிதான் அவங்களே சொல்லக்கூடியதான். ஆனால் அஜயமலையார் சொன்னதுன்னு சொல்லி அந்த கேட்டறியோ உனை கண்டறிவாரை என்பதை சொரூப லட்சணம் முழுமையாக கண்டறியவில்லை, முழுமையாக காணல். மாணிக்க வாசகர் கூட குருவடிவாக காண்கிறார், ஞானசம்பந்தர் அம்மையப்பராக காணுகிறார். அப்படிதான் காண்றாங்களே தவிர உள்ளவா காண வந்தருளாய் நீ எப்படி இருக்கிற அது தெரியாது. உள்ளவா காண வந்து நீ எப்படி இருப்ப அது யாருக்கும் தெரியாதல்லவா, அவனுடைய சொரூபம் தெரியாது. அந்த ஒரு கொள்கையை நாம் சைவ சித்தாந்தம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். பாரமார்த்திகம் என்று வேதாந்தத்தை சொல்றாங்களே, அந்த பாரமார்த்திக நிலையிலே பெருமான் எப்படி இருக்கிறான் என்பது ஆன்மாவினாலே அறிய முடியாது. அதனால்தான் கடவுள் என்ற சொல்லுக்கு ஒரு இடத்துல அப்பா உரை எழுதுறாங்க, கடவுள் என்று சொல்றதற்கு குணங்களை கடந்தவன், காலத்தை கடந்தவன், மாயை கடந்தவன் சொல்லலாம். அதை விட முக்கியமாக ஆன்ம அறிவை கடந்தவன், நம்முடைய அறிவை கடந்தவன் தான் முக்கியம். அதான் கடவுளுக்கு முக்கியம். ஆன்ம அறிவை கடந்து நம்முடைய அறிவை கடந்திருக்கிறான் என்றால் நம்முடைய அறிவினாலே அறிய முடியாததல்ல என்று நமக்கு ஒரு செருக்கு கூட இருக்குது. அறிவியல் துறையெல்லாம் வளர்ந்து விட்டதால நாம் நல்லா வளர்ந்துருக்கிறோம், எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்கிறோம் என்று ஒரு செருக்கு நமக்கு ரகசிய கர்வம்வார் காந்தி. காந்தியடியோட வார்த்தையிலே நமக்கெல்லாம் ஒரு ரகசிய கர்வம் உண்டுன்னுவார். அந்த மாதிரி அறிவினாலே அறிந்து விடலாம் என்ற ரகசிய கர்வம் இருக்கிறது. சித்தாந்தத்துக்கு நீ வருகின்ற பொழுது ஆராய்ச்சியாலே அறிய முடியாதவனை அனுமானத்திலே அறியலாம்ன்றாங்க. அனுமான அளவை அதான் பிரமாணம்ன்றாங்க. பிரமாணத்தினாலே அறியலாம். நீங்க பாஷ்யம் படிச்சீங்கன்னா அதில் எதிர்த்து பேசுறாங்க இல்லையா, விவாதம் பண்றாங்க இல்லையா, நாம சில சமயம் சொல்லுவோம், அவங்க என்ன சொல்லுவாங்க, முக்கியமாக இந்த உண்மையை நீங்க சொல்றீங்களே இதுக்கு எது பிரமாணம்னு கேட்பாங்க. இதுக்கு எது பிரமாணம்னு கேட்பாங்க. நான் அதுக்குள்ள போனா வேற விஷயமே போயிடும், இருந்தாலும் நான் சொல்றேன். நான்
மூலப்பகுதி என்று நாம் சொல்கிறோமே, பிரகிருதி மாயை சொல்கிறோமே, அந்த பிரகிருதி மாயை நாம் எப்படி சொல்கிறோம்? மாயை, அதாவது சுத்த மாயை, அதிலிருந்து அசுத்த மாயை வருது. அந்த மாயிலிருந்து காலம் நிகழ்ச்சி, அசுத்த மாயில காலம் நிகழ்ச்சி வரும். அப்புறம் கலை என்று வரும் சொல்கிறோம், கலைன்னு சொல்கிறோம். சொல்லிட்டு அந்த அப்புறம் வித்தைய ராகம் என்று சொன்ன பின்னாலே கலையிலிருந்து மூலப்பகுதி தோன்றும்னு சொல்லும். நீங்கள் அந்த டேபிளை பார்த்தா தெரியும், கலையிலிருந்து மூலப்பகுதி தோன்றும் சொல்கிறோம். அசுத்தம், அது அசுத்தமாயிருந்து வர்றது என்று மூலப்பகுதி நம்ம சொல்கிறோம். அது பிரகிருதி மாயன்னு சொல்கிறோம். அங்கே என்ன விவகாரம் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஏன் சார் எல்லாம் மாயிருந்து அசுத்தமாயிருந்து வருது, காலம் அங்கேருந்து வருதுன்றீங்க, நியதி அங்கேருந்து வருதுன்றீங்க, கலை அங்கேருந்து வருதுன்றீங்க, அதே மாதிரி மூலப்பகுதியும் மாயிருந்து வரும்னு சொல்ல வேண்டியது தானே, அசுத்தமாயிருந்து வரும்னு சொல்ல வேண்டியது தானே, ஏன் கலையிலிருந்து தோன்றுகின்றதுன்னு விவாதிக்கிறான். இந்த விஷயத்தை விளக்கினா கொஞ்சம் நேரமாகும், நான் அங்கே போகலை, அதான் விவாதம். அங்கே என்ன சொல்கிறார் சிவஞான முனிவர் சொல்கிற பொழுது அவன் கேட்குறான், கலையில் இருந்து மூலப்பகுதி வரும் என்கிறீர்களே, மாயிருந்து வரக்கூடாதா, ஏன் வரக்கூடாது, அதுக்கு ஏன் மூலப்பகுதி வருகிறது, அதுக்கு என்ன பிரமாணம்னு கேட்குறான். கலையிலிருந்தான் தோன்றியது நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கு என்ன பிரமாணம்? மாயிருந்து ஒரு காலம் மாயிலிருந்து வருது, நியதி மாயிலிருந்து வருகின்றது, கலை மாயிலிருந்து வருகின்றது. நான்காவது ஒரு கோடு போட்டு மூலப்பகுதியும் வரும்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அதை கலையிலிருந்து வருதுன்றீங்களே, ஏன் அது மாதிரி டிவியேட் ஆகுறீங்க, வேறு அதை மாற்று வழி போன்றாங்களே, அந்த மாற்று வழி ஏன் போகிறீங்கன்னு கேட்குறான். அது விவாதம். அதுக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, பிரமாணம் இல்லைன்னு சொல்கிறான். அது சொல்கிற பொழுது பிரமாணம் இல்லை என்றாலும் அருத்தாபத்தியால் அதை அறியலாம் என்று அங்கே ஒரு பெரிய விளக்கத்தை தருகிறார். அது பாஷ்யம் படிக்கிற பொழுது தான் அந்த விளக்கம் தெரியும், இப்போ நமக்கு வேண்டியதில்லை. அருத்தாபத்தி அளவைன்னா அளவைகளை அதுதான் படிக்கிறோம். நம்ம தர்க்கம் சொல்லுகின்ற அளவைகளை முதல்ல நாம் சித்தாந்தத்துக்கு போவதற்கு முன்னாலே காட்சி அளவை, கருதல் அளவை எல்லாம் 6 அளவை நாம் படிக்க முக்கியமாக. அதில் அருத்தாபத்தி அளவை மிக முக்கியமான ஒரு அளவை. அந்த அருத்தாபத்தியால் அறியலாம் என்று வர்ற பொழுது அளவைகளால் அறியலாம் ஒரு உண்மையை, அது பிரமாணம் தான். அதுதான் பிரமாணம். நீங்கள் அதுக்கு மேலே ஒரு பிரமாணம் கேட்காதீங்க. அளவைகளால் அறிவது தான் பிரமாணம் என்று அங்கே பதில் சொல்கிறாங்க. இது அங்கே விவாதத்துக்கு வருகின்ற பொழுது பிரமாணங்களையும் அளவைகளையும் பற்றி சொல்லுகின்ற ஒன்று. ஞானசம்பந்த பெருமான் என்ன சொல்கிறார், அனுமானம் இது போல அருத்தாபத்தி போல அனுமான அளவையாக இருந்தாலும் கூட அதிகமாக நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் சார். அனுமானத்தினாலே ஆராயலாம், உங்களுக்கு அகப்படுவான் என்றாலும் அதிகமாக போக வேண்டாம். ஏனென்றால் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம் ஏன் அவர் சொல்றார் என்றால், நம்முடைய அறிவாராய்ச்சி அகப்படாத பெருமான் அனுமானத்திற்கு ஆராய்ந்தால் அகப்படுகிறான், ஓரளவு புரிகின்றது. அதை கூட அதிகம் பேசாதீங்க. ஏது எடுத்துக்காட்டெல்லாம் அனுமான அளவை, அனுமான அளவை கூட அதிகமாக வேண்டாம். சுடர்விட்டுடன் நாங்கள் சொல்கிறோம், எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, ஏதாவது கேட்டபார் நீ அதெல்லாம் விட்டுரு, என் மேலே நம்பிக்கை இருக்கு இல்லையா, என் மேலே நம்பிக்கை இருக்கு இல்லையா சொல்கிறோம் இல்லையா? ஆனால் அவன் கேட்காத போகுது, சமாதானம் படிச்சுட்டு போகுது. அவன் என்ன கடன் கொடுக்க மாட்டேன்றானா, நான் வாங்கித்தனேன் போ, இப்போ விட்டு சண்டை, என் மேலே நம்பிக்கை இல்லை என்றால் சரின்னு போயிடுறான் இல்லையா, நம்ம மேலே நம்பிக்கை வச்சு போயிடுறான் இல்லையா? அதைத்தான் ஞானசம்பந்தர் சொல்கிறார். ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு சுடர் விட்டுளன் எங்கள் சோதி. இப்போ நான் சொல்கிறது கேட்குறியா இல்லையா நீ, அப்போ ஏன் ஆராயிற என்று சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் நமக்கு பிரமாணம். அனுமான அளவில் ஆராயாத பொழுது ஆகம பிரமாணமாக பெரியவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை தான் நமக்கு பிரமாணம் என்று சாத்திரங்கள் அதுபோல் நுட்பமான சில இடங்கள் நம்ம சொல்லப்படுது. அதுபோல் மெய்தானம் என்பது தடத்த லட்சணம் தான். ஏன்னா ஆன்மாக்களுக்கு அது அகப்படுகின்ற இடம், எங்கேயோ போய் கலக்கின்றது வேறு விஷயம். ஆனால் ஆதாரம் நிராதாரம் போல மெய்தானமும் கூட தடத்த லட்சணம் தான். சொரூப லட்சணத்தை நாம் அறிய முடியாதுன்னு அவங்க எழுதுகிறாங்க. நான் பலமுறை நான் என்ன சொல்லியிருக்கேன், மெய்தானம் தான் விமலருக்குரிய இடம், தான் விமலருக்குரிய அங்கே நான் பராசக்தி நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இனிமேற்பட்டு நாம் சொல்லணும்னு சொன்னால் விமலருக்கு இடம் என்று சொன்னால் அது தடத்த லட்சணம் தானே தவிர அது சொரூப லட்சணம் அல்ல. என்றால் சொரூப லட்சணத்துக்கு போய்விட்டீங்கன்னா அது சொல்ல வராது. அந்த நிலைக்கு நீங்கள் போய் கலந்து விட்டால் சொல்ல வராத ஒரு அனுபவ நிலை வரும் அல்லவா? எனவே மீதானம் வரையில் நீங்கள் போவது அருள் நிலை. மீதானத்திற்கு மேல் நீங்கள் அருள் நிலைக்கு மேல் போனால் ஆனந்த நிலைக்கு போகிற பொழுது உங்களாலே சொல்ல முடியாது. அது சுரூபம் என்று நாம் கொள்ள வேண்டும் என்று அப்படி தத்துவங்களை அங்கங்கே படிக்கிற பொழுது பல விஷயங்கள், அதுவும் திருமந்திரத்தில் பல இடங்கள் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்கிறார். பல இடங்களை விரிவாக ஏன்னா அது ஆகமம்,
ஆகமத்தினுடைய சாரமாக எவையெல்லாம் நமக்கு வேண்டுமோ அவற்றை சொல்லியிருக்கிறார். நியாயமாக பார்த்தால் திருமந்திரத்தில் திருமூலர் அஷ்டாங்க யோகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்குரியது பிராசார யோகம்தான். உயிர் திருவுருளை பெறுகின்ற அந்த யோகமாக இருக்கிற பிரணவ யோகம் அல்லது பிராசார யோகம் தான் நாம் சொல்லி விளக்க வேண்டியது. ஆனால் அது சூக்குமாக இருக்கின்ற ஒன்று. அதற்கு பின்னாலே பதஞ்சலி முனிவர் சொன்னது போன்ற தூல யோகங்கள், அந்த தூல யோகங்களை நாம் சொல்ல வேண்டும். இதை அறிந்து கொண்டால்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் என்றுதான் அஷ்டாங்க யோகத்தை விரிவாக அவர் சொல்லுகிறார். நாம் பிரத்யாகாரம் ஒரு 10 மந்திரத்தை பார்த்தோம். இன்றைக்கு தாரணை என்ற ஒன்றை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். உங்களுக்கு புத்தகம் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த பாட்டு அப்படியே நான் எழுதியிருப்பேன். அந்த பாட்டு அதிலே இருக்கும். முதல்ல தாரணை என்றால் என்ன என்பதற்கு நச்சினார்க்கிரியர் பொறைநிலை என்று எழுதுகிறார். அந்த இயமம் நியமம் ஆசனம் தாரணம் தாரணை பிராணாயாமம் பிரத்யாகரம் இருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் தமிழ் படுத்தியிருக்கிறார்கள் நம்முடைய உரையாசிரியர்கள். பரிவேழகரும் அந்த உரையிலே சொல்கிறார், நச்சினார்க்கணியும் அந்த உரையில் சொல்கிறார். அதாவது யோகம் என்பதற்கு அவங்க ஒருக்கம்னு எழுதுகிறாங்க. யோகம் என்றால் ஒருக்கம் என்று அவங்க எழுதுகிறாங்க. பிராணாயாமம் என்பதற்கு வழிநிலைன்னு எழுதுகிறாங்க, வழிநிலை என்று எழுதுகிறாங்க. அதே போல் தாரணை என்பதற்கு பொறைநிலை, ஒரே இடமாக இருந்து பொருந்துவது, ஒரே இடத்தை தியானிப்பது என்பதனாலே அது பொறைநிலை என்றாங்க. தரித்தல் என்பதுதான் தாரணைன்னு வரும். மனதை பிரத்யாகாரத்துக்கு அப்புறம்தான் தாரணை வருது. பிரத்யாகாரம் என்றால் என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம் என்றால், மனம் புறப்பொருள்கள் வழியிலே செல்லாமல், புலன்கள் வழியிலே புறத்திலே செல்லாமல் அகம் நோக்கி திரும்புதல், புறப்பொருள்களிலிருந்து விலகுதல், அதுதான் பிரத்யாகாரம். புறப்பொருள்களிலிருந்து விலகினால் உள்ளே வரணும். உள்ளே எதை அடைவது, எதையே தாங்குவது என்றால் அதான் தாரணை என்றார். எங்கே என்றால் 6 ஆதாரங்களே தரிக்க வேண்டும் என்று சொல்ல போகிறார். எனவே தாரணை என்பது பிரத்யாகாரத்திற்கு பின்னாலே வருகின்ற யோக உறுப்பு. அது புறத்திலே செல்லுகின்ற மனத்தை தடுத்து அகத்துக்கு திருப்புதல், அகவடியிலே திருப்ப வேண்டும் என்பது. நம்ம சாதாரணமான உதாரணம் சொல்லியிருக்கிறேன். அடங்காத ஒரு பிள்ளை என்ன பண்ணுவாங்க, தருமபுரத்தில் அப்படி தான் நடந்தது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹெட்மாஸ்டர், அந்த பையன் மோசமான பையன். அவனை வெளியே விட்டுட்டு போனீங்கன்னா ஏதாவது பம்பு பண்ணிவிடுவான். ஏன்னா அது தருமபுர ஆதீனம் வேறு, அவன் என்ன வேணாலும் பண்ணிவிடுவான்னு சொல்லி என்ன பண்ணுவார் அந்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர். அவர் மனைவி அவங்க ஊரில் இருந்தாங்க, கிராமத்தில் இருந்தாங்க. இவர் விட்டு அங்கே சமைச்சு விட்டு இங்கே சாப்பிட்டு இருந்தார். இவன் பையன் படிக்கிறதுக்காக மாட்டான். பையன் அவன் படிக்கலாம் மாட்டான். எங்கே போனாலும் என்ன பண்ணுவார்னா உள்ளே வச்சுட்டு வெளியில் பூட்டிடுவார், கரையே பூட்டிடுவார். அப்பா கூட சொல்லுவாங்க, ஐயோ இந்த பையனை வெளியே வச்சு உள்ளே வச்சு பூட்டிடுறா, ஏன்னா நடந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், இவனை அப்படி தாங்க கட்டுப்படுத்தணும். இதுக்கே என்ன பண்ணுவான், ஜன்னல் வழியாக பேசுவான், ஜன்னல் வழியாக பண்ணுவான். ஏதாவது அவனை உள்ள வெளியே வளர்த்தா கூட அவனால் முடிஞ்சது ஜன்னல் வழியாக ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லுவார். அதே போலத்தான் இந்த மனம் சொல்கிறார். மனம் என்பதற்கு கட்டுப்பட வேண்டும் என்று சொன்னால் அது புலன்கள் வழியே போனது. புலன்கள் எல்லாம் 5 பொறிகள் எல்லாம் 7 சாலேகம் சொல்கிறார் நம்முடைய அப்பர் பெருமான். 7 சாலேகம்னா ஜன்னல்னு அர்த்தம். 9 வாயில், அல்ல தலைவாயில் கடைவாயில், அல்ல வாயும் ஆசன வாயும் நமக்கு தலைவாயில் கடைவாயில். மீதி இருக்கிறது இல்லையா 7 துளைகள், அது சாலேகம். 7 சாலேகம் பண்ணிட்டு மால் கொடுத்து என்றார். மால் மயத்தை கொடுத்து ஆவி வைத்தார் என்றார். மயக்கத்தை கொடுத்து அந்த உயிரை படித்திருக்கிறார் உடம்புக்குள்ளேன்னு சொல்றார். ஆனால் அந்த சாலேகம் வழியாக மனம் பார்த்து பார்த்து பழக்கம். எனவே அந்த சாலேகத்தை மூடிவிட்டால், 5 பொறிகளை அடக்கிவிட்டால் அதுதான் புலனடக்கம். பொறிகளை அடக்கிவிட்டால் மனம் போகிற வெளியே போய் எதையாவது பார்த்தவனும் அது எதையாவது பற்றி ஆகணும். எதவே பற்றும் என்றால் உள்ளே தான் திரும்பணும். கதவையும் பூட்டிட்டு ஜன்னலையும் சாய்ச்சிட்டு போயிட்டா அவன் அந்த பையன் என்ன பண்ணுவான், உள்ளதான் ஏதாவது பண்ணுவான் இல்லையா. அதே போல் அந்த மனம் உள்ளே வரும். உள்ளே வந்து அகநோக்கிலே அது வரும். வருகின்ற பொழுது அதை பிடித்து என்ன பண்ணணும், தாரணை ஒவ்வொரு ஆதாரமாக நிறுத்த வேண்டும் என்றார். ஒவ்வொரு ஆதாரமாக சிந்திக்க வேண்டும். அதுதான் தாரணை என்றார். அங்கே உங்களுக்கு எழுதியிருக்கிறோம். பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இந்த 4ம் யோகத்தில் ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்று 4ஆக சொல்லுவாங்க. அப்படி சொல்கிற பொழுது
கேட்டல் என்பது ஞானத்தில் சரியை, சிந்தித்தல் என்பது ஞானத்தில் கிரியை, தெளிதல் என்பது ஞானத்தில் யோகம், நிட்டை கூடல் என்பது ஞானத்தில் ஞானம். இது பொதுவாக அந்த ஞானத்தை சொல்ற பொழுது சொல்றது. சரியை 16 சொல்ற பொழுது ஞானத்திலே ஞான பாகமாக வருகின்ற பொழுது ஞானத்திலே சரிகை, ஞானத்திலே கிரிகை, ஞானத்திலே யோகம், ஞானத்திலே ஞானம். அது கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல். இது அப்படியே இங்கே வைத்துக்கணும். பிரத்யாகாரம் என்பது ஞானத்தில் கேட்டல். பிரத்யாகாரம் ஞானத்திலே கேட்பது போல, அது யோக நிலைக்கு சொல்றது. தாரணை என்பது ஞானத்திலே சிந்தித்தல். நாம் இப்போ சிந்திக்கிற நிலையில் இருக்கிறோம், ஞானத்தில் சிந்தித்தல். அடுத்து தியானம் படிக்க போறோம். அந்த தியானம் ஞானத்திலே யோகமாக இருப்பது, அது தெளிதல். கடைசியாக சமாதி என்பதுதான் நிட்டை கூடல். அது ஞானத்தில் ஞானம், அது இங்கே சமாதி. எனவே முறையே ஞானத்தில் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், இட்டை கூடல் என்று 4 போல கொள்ள வேண்டும். அவ்வளவு முக்கியமாக என்றார். பிரத்யாகாரத்திலிருந்து மிக முக்கியமாக இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் சொல்றோம். அந்த இயமம், நியமம், ஆசனத்தை விட பிராணாயாமத்திலிருந்து மிக முக்கியமாக சொல்றோம். பிராணாயாமம் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை. பின்னால் அதை சொல்ல போறோம். அதில் தான் பிரத்யாகாரம் எல்லாம் நமக்கு கைகூடும் என்று சொல்ல போறோம். அதனால் அந்த 4 பின்னால் இருக்கின்ற அட்டாங்க உறுப்புகள், யோக உறுப்புல பின் 4, அது கேட்டல், சிந்தித்தல் போல மிக முக்கியமானது என்று. சரி, தாரணை என்றால் என்ன என்று விளக்கம் கொடுத்திருக்காங்க. பொறிவழி சென்ற மனத்தை மூலாதாரம் முதலிய ஆதாரங்கள் வழி செலுத்துதல் பிரத்யாகாரம். முதல்ல எது பிரத்யாகாரம் என்றால், பொறி வழியாக வெளியிலே செல்லுகின்ற மனம் அதை திருப்பி ஆதாரங்களை, மூலாதாரம், சுவாதிஷ்டானம் என்று சொல்றோம் இல்லையா, அந்த 6 ஆதாரங்களில் நிறுத்த வேண்டும். அதுதான் முதல்ல, அது முதல் படி. அது பிரத்யாகாரம் தான், ஆதாரங்கள் வழி செலுத்துதல். அங்கனம் சென்ற மனம் அதுபோல ஒரு ஆதாரத்திலே பொருந்தினால் மீளமும் புறத்தே செல்லும். இது அடிக்கடி வர விஷயம். ஆனால் நாயக்கழிவி நடுவோட்டு வைக்கிற கதை தான். அதே தான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அது சாத்திரத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நாம் சொல்கிறது சகல நிலையிலிருந்து சுத்த நிலைக்கு போகிறோம். நாம் எப்படி சொன்னோம்? கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு வந்தோம், சகல இருந்து சுத்த நிலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் நாம் என்ன பண்ணுவோம்? நாம வச்சுக்கிற வம்பு தான். சகல நிலைக்கு வந்த பின்னால் உயிர் கேவல நிலைக்கு போகாதுன்னு சொல்கிறோம். போகாதுன்னு சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லு. கேவல நிலையிலிருந்து சகலத்துக்கு பிறப்புக்கு வந்து விட்டால் மீண்டும் அது பிறந்து பிறந்து பின்னாலே சுத்தத்துக்கு போகுமே தவிர, ஒரு பிறப்பு முடிஞ்சவொடனே மறுபடியும் கேவலத்துக்கு போயிடாது. அது நாம் சொல்கிற ஒரு விஷயம். எவ்வளவுதான் இருந்தாலும் படிப்பு என்பது ஒரு பிஏவில் ஒருத்தன் படித்தான் வச்சுங்களேன், அவன் எம்ஏ போன்ற முதுகலை பிஹெச்டி போக முடியல. ஆனால் அந்த பிஏ உதவுதல்லையே அவனுக்கு. மறுபடியும் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போயிடல, அவன் மறுபடியும் அங்கே போகலை, இங்கே தான் இருக்கிறான். அவன் நிறைய பிஏ வருது தானே. அதே போல் சகலநிலைக்கு வந்தால் ஓரளவு உயிர் பக்குவப்பட்டு விட்டது, எனவே கேவலத்துக்கு போகாது. போனால் என்ன செய்யும்? பக்குவப்பட்டு விட்டால் சுத்தத்துக்கு போகும், பக்குவப்படவில்லை என்றால் மீண்டும் பிறக்கும். அதுதான் நாம் சொல்கிறோம். இப்படி சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான்? சார் சுத்தத்துக்கு போயிடுதே, சுத்தத்துக்கு போகிறது மறுபடியும் வராதான்னு கேட்குறான். மறுபடியும் இங்கே வராதான்னு கேட்குறான். சுத்த நிலைக்கு போகின்ற ஆன்மா மறுபடியும் சகலக்கத்துக்கு வராதா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்? மாயா காரியங்களாக இருக்கின்ற இதை சார்ந்த இந்த உயிர் சார்ந்ததன் வண்ணமாக அங்கே பெருமானத்தில் போகிறதே, பெருமானத்தில் வராதா? ஏன் வராதுன்னு சொல்கிறீங்க? இதான் நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ பொறி வழி போகக்கூடாது தாரணையில் கொண்டு வரீங்க. தாரணையில் கொண்டு வந்து திடீர்னு வெளியே போயிடும், அது வெளியே போயிடுமே, அது போகாம தான் ஜாக்கிரதையை பார்த்து காக்கணும். அப்போ மனம் பொறிவழி செல்லுகின்ற மனத்தை கட்டுப்படுத்தி தாரணத்துக்கு கொண்டு வந்தால் மீண்டும் புறத்தே போகலாம் என்று சொல்கிறீங்க இல்லையா? அதுபோல் சுத்த நிலைக்கு போகின்ற உயிர் மீண்டும் பழக்கத்தின் காரணமாக மீண்டும் சகலத்துக்கு வராதா என்று கேட்கிறான். கேட்குற நியாயமான கேள்விதான் அது. நாம் அது என்ன பதில் சொல்கிறோம்? இந்த மாயா காரியத்தையும் சுத்தமான பெருமானையும் பார்க்கிற பொழுது எது வலிமையானது, எது வலிமையான பொருள்? பெருமான் தான் வலிமையான பொருள். வலிமையான அந்த பொருள்கிட்ட போன பின்னாலே வலிமையற்ற இந்த பொருள் இழுக்க முடியாது. பாசத்திலிருந்து பெருமான் இழுத்துக்கலாம், ஏன்னா அவன் பதிப்பொருள், அவன் இழுத்துக்குவான்.
ஆனால் பதிக்கு சென்ற பின்னாலே மீண்டும் பாசத்திற்கு அந்த உயிர் வராது, அதற்கு வலிமை கிடையாது. அதே போலத்தான் தாரணைக்கு சென்று விட்டால், உண்மையான தாரணைக்கு சென்று விட்டால் மனம் பொறி வழி போகாது. அதான் சொல்றாரு. இரண்டாவது, அங்கனம் நின்ற மனத்தால் அவ்வாதார நிலையெல்லாம் ஊன்றி நினைத்தல் தான் தியானம். தாரணையிலே நமக்கு தியானம் கைகூடுகின்றது. அதே மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்று அந்த ஆதாரங்களையே நினைத்து கொண்டிருக்கணும். அது எப்படி சார் நினைக்குது என்பதற்குத்தான் அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அந்த மூலாதாரத்திற்கு எத்தனை 4 இதழ்களா, 4 தாமரை இதழ்கள் என்றும், அப்புறம் 8 என்றும் 16 என்றும் சொல்லி கடைசியில் 2 என்றெல்லாம், அப்புறம் சகசிரதலம் என்றெல்லாம் இதழ்களை சொல்கிறாங்க இல்லையா. தாமரை இதழை சொல்கிறார்கள், அதற்குள்ளே அடிதீவத்தை சொல்லுகிறார்கள், அதற்குள்ளே பீஜாட்சரத்தை சொல்லுகிறார்கள், அதனுடைய நிறத்தை சொல்லுகிறார்கள். இவ்வளவும் வைத்து நாம் தியானிக்கலாம். மூலாதாரத்திற்கு என்னென்ன அதிதெய்வம், அதுக்கு என்ன அக்ஷரங்கள் எல்லாம் என்று சொல்கிறோம் இல்லையா, அப்படி தியானிக்கலாம். எனவே பொறிவடி செல்லாத அவ்வாதாரங்களிலே நிறுத்துதல் தாரணை, அந்த நிலைகளை ஊன்றி நினைத்தல் தியானம். அத்தியான முயற்சியால் தன்னை மறந்து அவ்வாதார பொருளாகவே ஆகிவிடுதல் சமாதி. பிரத்யாகாரத்திலிருந்து தாரணை, தியானம், சமாதி என்பது கைகூடுகின்ற ஒரு நிலை என்றார். இனி பிரத்யாகாரம் முதலிய மேல்நிலைகளில் நிற்கும் பொழுதும் கீழ்நிலைகளைய ஆதான பிராணாயாமங்கள் தாமாக நீங்கிறது அவனால் விடப்படா. நீங்கள் 4வது பிரத்யாகம் சமாதிக்கு போகிறீங்கன்னு சொன்னால், சார் ஆசனம் தேவையா, இயமனியமங்கள்லாம் தேவையா என்றால், பிராணாயாமம் தேவையா என்றால், அவையெல்லாம் அந்த நிலைக்கு போன பின்னாலே அவசியமில்லை, தானாக போய்விடும். தானாக போய்விடலாம். அந்த நிலைக்கு போனால் நீங்கள் அப்படி செய்ய வேண்டிய அவசியம். ஏன்னா பிராணாயாமத்தினாலே என்ன உங்களுக்கு பயன் என்றால் மனம் உறுதி, மனம் ஒருமைப்படுதல். அது பொறிகள் வழியாக இருந்து தியானிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. தியானிக்க ஆரம்பித்த பின்னாலே பிராணாயாமம் இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று தான் அவங்க சொல்கிறாங்க. தாமாக நீங்கி நல்லது அவனால் கைவிடப்படா. பிராணாயாமம் போன்ற பல நிலைகளில் மேல்நிலையில் நிற்கும் பொழுது கீழ்நிலையில் உள்ள இயம நியமங்கள் யோகியாய் விடப்படுவது இல்லை. அது ரொம்ப முக்கியம். பிராணாயாமத்தை விட்டுட்டா கூட பரவாயில்லை. இயம நியமம் என்றால் விதித்தவற்றை செய்யாமலோ விலக்கியவற்றை செய்தாலோ தப்பு. இப்போ இருக்கிற சாமியார் அதான் பண்ணிடுறாங்க இல்லையா. இப்போ இருக்கிற சாமியாருங்க அந்த இயம நியமத்தை விடுறது கிடையாது, அங்கே தவறி விடுகிறார்கள் அல்லவா. எனவே அவருடைய தவமே போய்விடுறது பார்க்கும். எனவே இயம நியமங்களை விடுவது கிடையாது. துறவிகளாக இருந்தாலும் நாள்தோறும் நீராடுதல், வழிபாடு செய்தல், இப்போ நாம் சொல்ல அனுஷ்டானம் செய்தல் போன்றவற்றெல்லாம் அவள் விடுவது கிடையாது என்றார். இயம நியமம் என்பன யோக உறுப்புகளானாலும் அவற்றை பெறுவதே யோகம் எனக் கொண்டு இயமயோகம் நியமயோகம் என்று கூறப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்த நிலைக்கு போக முடியாது, சமாதி நிலைக்கிற மாதிரி போக முடியும், எல்லாராலும் போக முடியாவிட்டாலும் இயமத்திலே நீங்கள் இருந்தால், அதாவது விலக்கியவற்றை எல்லாம் ஒழித்து அறவழியிலே நடந்தால் அது இயமயோகம். விதித்தபடி நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அது நியமயோகம், அதுவே யோகம்தான். யோக உறுப்புகளிலே 1-2 உங்களுக்கு வசப்பட்டாலும் அதுவும் யோகம்தான் என்கிறார்கள். விவேகானந்தர் போன்றவர்களாம் கர்மத்தையே யோகம் சொல்ல ஆரம்பித்தாங்க, கர்மயோகம்னே அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க பார்க்க. இனி அதே போல பத்மாசனம் முதலிய ஆசனங்களிலே இருந்தால் அது ஆசன யோகம், பத்மாசன யோகம், கூர்மாசன யோகம் என்று ஆசனங்களை வைத்து நாம் யோகம் என்று சொல்லிக்கொள்ளலாம். அப்புறம் பிராணாயாமம், பிராணாயாமத்தை செய்கிற பொழுது பூரக யோகம், கும்பக யோகம், ரேசக யோகம் என்று 3ஆக கூறப்படும். எல்லாவற்றுக்கும் அந்த யோகம் என்றதை சேர்க்கணும், யோக உறுப்புகளில் எல்லாவற்றையும் சேர்க்கணுன்றார். இனி பிரத்யாகாரம் முதலிய 4ம் தன்மையால் 4 தான், ஒன்று வேறு தான். ஆனாலும் ஆதாரத்திலே நிற்றல் என்பதனாலே அதை ஆதார யோகம் என்று பொதுவாக சொல்லலாம். தனித்தனியாக பிரத்யார யோகம் தாரண யோகம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற 4ம் ஆதாரத்தை வைத்திருப்பதாலே அந்த 4ஐயும் சேர்த்து நாம் ஆதார யோகம் என்று சொல்லலாம் என்று சொல்றாங்க. அதனால் இந்த ஆதார யோகமும் முற்கூறியன போல மூலாதார யோகம், சுவாதிஷ்டான யோகம் முதலிய 6ஆக ஆகும். இந்த 4 முன்ன சொன்ன 2 என்று 6ஆக மாறலாம். இந்த 6க்கும் மேற்பட்டது தான் நிராதார யோகம். சமாதி நாம் அடைகிறோம் இல்லையா, இந்த சமாதி புருவ நடுவில், சமாதி புருவ நடுவிலே அடைந்த பின்னால் 6 ஆதாரங்கள் அடைந்த பின்னால் புருவ நடுவுக்கு மேல் சிந்திக்கிறோம் இல்லையா, அதுதான் நிராதார யோகம். அதை பின்னால் நம்ம படிக்க போகிறோம். 3ஆம் தந்திரத்தில் கலைநிலை என்று வரப்போகிறது, நாம் அதை படிக்க போகிறோம். அது பின்னர் கூறப்படும் சொல்லியாச்சு. இயமம் முதலிய 8 உறுப்புகளுக்கும் யோகம் கைகூடுதல் தான் உண்மை பயன். ஆனாலும் ஒவ்வொரு உறுப்பிற்கும் இடைநிலை பயனும் வேறு வேறு உள்ளன, அதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது யோகத்தை ஆரம்பித்து விட்டால்
நீங்கள் ஏமத்தில் தொடங்கி சமாதிக்கு போகிறபோது தான் உங்களுக்கு பயன் என்பது கிடையாது. எங்கெங்கே நீங்கள் வெற்றி பெறுகிறீர்களோ, நியமத்தில் வெற்றி பெற்றால் அதற்குள்ள பலன், நியமத்திலே வெற்றி பெற்றால் அதற்குள்ள பயன். பிராணாயாமத்தை சொல்லுவாங்க, எல்லாம் புரியறதுக்காக பிராணாயாமத்தை சொல்லுவாங்க எல்லாரும். பிராணாயாமத்திற்கு என்ன சொல்கிறாங்க, இவருடைய கொள்கைப்படி பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கிறோம். 16, 64, 32 அதானே. பூரகம் 16, கும்பகம் 64, 32 ரேசகம். இதுதான் பூரண பிரணாமயாமம். என்ன பிராணாயாமம், அதை விடக்கூடாது. அங்கே என்ன சொல்கிறாங்க, இப்படி செய்ய முடியலையா, உன்னால் எவ்வளோ முடியும், 4, 16, 8 ஓகே செய். அது செய்தால் அதற்குள்ள பலன் உண்டு. பிராணாயாமத்தை முழுசா செய்தால்தான் பலன் என்பதல்ல, அதே போல் நாள்தோறும் செய்தால்தான் பலன் என்பது அல்ல. பயன் என்று சொன்னால் முழு பயன் பெறுவதற்கு முறையாக செய்கிறாங்க எல்லாரும். ஆனால் நம்மால் முடிந்த அளவு செய்கிறோம். அதுதான் பிராணாயாமத்தை பற்றி சொல்கிற பொழுது எந்த நேரத்திலும் பிராணாயாமம் செய்யலான்றாங்க. நீங்கள் மற்ற ஆசனம்லாம் போடுறது முடியாது, அது வயிறெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்கணும், காலநாத செய்யணும்னு எல்லாம் சொல்கிறாங்க. பிராணாயாமத்தை பொறுத்தவரை கொஞ்சம் வயிறு காலியாக இருந்த பொருள், சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது. கொஞ்சம் காலியாக இப்போ உட்கார்ந்து இல்லையா, இதே நிலையை அப்படியே உட்கார்ந்து கொண்டே நான் பிராணாயாமத்தை செய்யலாம் என்று சொல்கிறாங்க. அப்படி தான் ஒருத்தன் ஃப்ளைட்டில் செய்துட்டான்னு சொன்னேன் இல்லையா. ஃப்ளைட்டில் போகிறது ஒருத்தன் செய்து மயங்கி விழுந்துட்டான். அப்புறம் தான் அளப்பா ஏசியில் செய்யக்கூடாதுப்பா, ஏசியெல்லாம் செய்யாது, இயல்பான காற்றில் செய்யணும் என்று. பிராணாயாமத்தை எவ்வளோ தூரம் செய்கின்றோமோ அவ்வளோ பலன் அல்லவா. அதுபோல் யோக உறுப்புகளிலே எந்த அளவுக்கு நாம் வெற்றி பெறுகிறோம். தியானம் வைத்துக் கொள்ளுங்களேன், தியானம் ஒரு 3 நிமிடம் தியானமுக்கு கைகூடினால் அது நமக்கு பலன் தரும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொள்ளலாம் என்று தான் ஒவ்வொரு உறுப்பிற்கும் அந்த பயன் உண்டு என்று சொல்லி முடிக்கிறார். அந்த முன்னுரையோடு இனி தாரணை என்ற அந்த பகுதிக்கு போகிறார். கோணாமனம் எடுத்த உடனே கோணாமனம்னு அது கேட்காது அந்த மனம்னு. நீங்கள் படிக்கலான்னு போனால் படுக்கலாம்னு சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை இல்லையா. அது அப்படியே நேரம் மாறும். கோணாமனம்னு, மனம் கோணக்கூடாதுன்னு, கோணக்கூடாது, கோணாத மனம் என்று சொன்ன. கோணாமனத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி வீணாத்தண்டூடைய வெளியுற தான் நோக்கி காணாக்கண் கேளாச்செவி என்று இருப்பார்க்கு வாணால் அடைக்கும் வழி எதுவாமே. எவ்வளோ பெரிய உண்மையை சொல்லியிருக்கிறான்னு பாருங்க. அதாவது கோணாமனம்னா அப்பா என்ன உரை எழுதுறாங்க, புலன்கள் வழி செல்லும், புலன்கள் வழி செல்லுகின்ற மனம். நீ போகாதே என்று சொன்னால் கேட்காது, அது கோடிக்கொண்டு போகும். புலன்கள் வழியாக கோடிக்கொண்டு வளைந்து கொண்டு போகுதல்லவா. எனவே புலன்படி செல்லுகின்ற அந்த மனம் கோணாமனத்தை அதை விட்டு என்ன பண்ணும், பிரத்யாகாரத்துக்கு கொண்டு வரணும். பிரத்யாகாரத்துக்கு கொண்டு வந்து ஒரு வழிப்படி செய்ய கோணாமனத்தை குறிக்கொண்டு அதனை அந்த வழியிலே போகாமல் கீழ்கட்டினார். கீழ்கட்டி என்றால் தடுக்கணுன்றார், அதை தடுத்துக்கொள் என்றார், தடுத்துக்கொண்டு. இந்த மனத்தை வெளியிலே போகாமல் பின்னால் கொண்டு வருவது, திரும்பி போகாமல் கட்டுவதென்றால் என்ன என்றால் அதெல்லாம் பிராணாயாமத்தினால் செய்கின்ற ஒன்று. பிராணாயாமத்தை நாம் சரியாக செய்தால் புலன்கள் எல்லாம் பொறிவழி போகின்ற மனமெல்லாம் திரும்பி வந்துடும். திரும்பி வந்து அந்த ஆதாரங்களிலே நிற்கும். அதுதான் வழி, வேறு வழி கிடையாது. எனவே சுருணை வழியாக மேலே செல்கின்ற வாயுவே பற்றுக்கோடாக, அது அடுத்த செய்தி. அது நம்ம மாதிரி இருக்கிற சாமானியர்களுக்கு சொல்ல முடியாத ஒன்று. அதைத்தான் அவர் சொல்கிறார், அதான் யோகம்ன்றார். யோக நிலை என்றால் இந்த நிலை கைகூட வேண்டும் என்றால் முதல்ல பிராணாயாமத்தினாலே, நம்ம அதை படித்தோம், பிராணாயாமத்தினாலே சுருணை நாடியை நாம் திறக்க வேண்டும். முதுகெலும்பு இருக்கு இல்லையா, அதை வீணாத்தண்டுன்னு சொல்கிறார். வீணாத்தண்டு என்றால் முதுகந்தண்டை வீணைத்தண்டுன்னுவாங்க. ஏன்னா அந்த ஒரு தண்டு மாதிரி இருக்கிறது பார்த்தா முதுகந்த எலும்பு, பக்கத்தில் எல்லா நரம்புகள் விலா எலும்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது ஏறக்குறைய வீணையினுடைய நரம்பு போல இருக்கும். பின்னால் இருக்க பின்பாக நமக்கு அந்த வீணையினுடைய மெய்பாகம் போல இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுபோல இருப்பது முதுகல்லவா. எனவே வீணாத்தண்டு என்றே சொல்கிற வழக்கு உண்டு. அது யோக நிலையிலே வீணாத்தண்டு என்றே சொல்லுவாங்க. மேதா தட்சிணாமூர்த்திக்கு வீணா தட்சிணாமூர்த்தி என்று ஒரு சொல்லுவாங்க, வீணை வைத்து கொண்டு சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் இந்த யோகத்துக்கு சொல்கிற ஒரு விஷயம்தான். அது யோக நூல் வழக்காக சொல்கிறது. அது சொல்கிறாருங்க, சுருணை நாடி வழியாக மேலே சென்று அந்த வாயு தான் பற்றுக்கூடும். நாம் நினைக்கிற இடகலை பிங்கலை என்பதற்கு இல்லையா, அது உடம்பு நலத்திற்காக, இந்த மாதிரி பெரிய விஷயத்துக்கு கிடையாது. அதையெல்லாம் அடக்கி பின்னாலே சுருணை நாடி வழியாக சென்றால் பற்றுக்கோடாக சென்று மேற்செலுத்தி ஆக்ஞை புருவனடுக்கு வர வேண்டும். நீங்கள் இடகலை பிங்கலை என்ற
அந்த இரண்டு வழியாக, இரண்டு நாசித்வாரம் வழியாக நீங்கள் காற்று செய்தால் அது மணிப்பூரகம் போகுமே தவிர ஆக்ஞைக்கு போகாது. அந்த வழி சொல்கிறோம் இல்லையா, அந்த வழி. இப்போ நம்ம ஏதாவது பாத்ரூமில் தண்ணி பிடிக்கிறோம்னு சொன்னால் அங்கே வருகிற குழா ஒன்று இருக்குது, இங்கே வருகிற ஒரு குழான்னு சொல்கிறோம் இல்லையா, எங்கெங்கே எது போகும்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் காற்று உள்ளே போவது எங்கெல்லாம் பரவுகிறது என்று சொன்னால் உள்ளே போகிற பொழுதே அது தசவாயுவாக மாறி போகும். 10 வாயுக்களாக மாறி, அதையும் பின்னால் போட்டிருக்கோம், தலைமை வாயுக்களாகவும் துணை வாயுக்களாகவும் பிரிந்து நமக்கு உதவுகின்றதுன்னு பார்க்குறோம். ஆனால் நாம் சொல்கிற யோகம் அப்படி அல்ல. இடகலை பிங்கலையாக வருகின்ற அந்த மணிப்பூரகத்துக்கு செல்லாமல் அதை முற்றுமாக அடைத்திடும். அதாவது வாய்வழியாக வருவது உதாரணம் என்ற காற்று, கீழ்வழியாக போவது அபாரம் என்ற காற்று, அந்த இரண்டையும் அடைச்சிடும். அதெல்லாம் வாய் மூடி இருக்க வேண்டும் என்றாங்க. அதே மாதிரி அஸ்வினி முத்திரை என்று அந்த ஆசன வாயை அடைச்சிடும். அடைக்கிட்டா இப்போ காற்று போக இடம் கிடையாது, கண் காதெல்லாம் அடைக்கிறோம். எப்படியாவது போக வேண்டும் அல்லவா. எனவே அது முதுகன் தண்டு வழியாக இருக்கின்ற அந்த ஒரு இடம் தான் இருக்குது, அங்கே போய் முட்டும். அங்கே போய் முட்டி அந்த சுடுநீர் நாடை திறக்கும். நம்ம என்ன படித்தது தான், பிராணாயாமத்தை படித்தோம். அதுதான் சொல்கிறார். இப்படி செய்து மனம் பொறிவழி செல்லாமல் தடுத்து ஆதாரங்களில் நிறுத்தி சுடுநை நாடி வழியாக அது மேற்செலுத்தி ஆக்ஞையிலே அடையுமாறு. ஆக்ஞைக்கு இங்கே வரணும் புருவனோடு. சுடுநை நாடி வழியாக வந்தாதான் அந்த நரம்பு இங்கே முடிகிறது. மற்ற இந்த மூக்கு நரம்புலாம் அங்கே முடியல, அதெல்லாம் மணிப்பூரகம் கீழே போயிடுது. எனவே ஒரே நாடி அது சுடுநீர் நாடி. அந்த சுடுநீர் நாடி வழியாக போனால் புருவனோடு ஆக்ஞை அடையுமாற்றால் அவ்விடத்தில் செய்யும் தியானத்தால் 5 பொறிகள் செயலற்ற நிலையை எய்தும். அப்படி இங்கே வந்துடுச்சுன்னா புருவனுடைய சிந்திக்கிற பொழுது 5 பொறிகளும் தம்முடைய வேலை பார்க்க. அதுதான் காணாக்கண் கேளாச்செவின்னர். கண் பார்க்காது, கண் திறந்து கூட இருக்கும், ஆனால் காட்சி தெரியாது. காது எதுவுமே கேட்காது, மற்ற புறலே கேட்காது. காணாக்கண் கேளாச்செவியாக 5 பொறிகளும் தம்முடைய செயல் இழந்து. திருவள்ளுவர் பொறிவாயில் ஐந்தவித்தான் ஏன் சொல்றார்? அது ஒரு யோக நிலையை சொல்றார். அந்த இப்போ சொன்ன சித்தாந்த ஞானபானவர்கள் அதுதான் எழுதுறாங்க. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நிறைந்தார் நீடு வாழ்வார் என்பது தட்சிணாமூர்த்தி கோலத்தை சொல்லுவதுன்னு எழுதுறார். அந்த குறள் தட்சிணாமூர்த்தி கோலம். காரணம் அது பொறிவாயில் ஐந்தவித்தல், 5 பொறிகளை அடக்குதல் என்று வருகின்றதுன்னு பார்க்கும். இதுதான் இங்கே தாரணையில் சுடுநை நாழி வழியாக ஆக்ஞைக்கு சென்றால் 5 பொறிகளும் அடங்கிவிடும். நாம் அது செய்யாமல் சார் நான் பிராணாயாமம் செய்கிறேன் சார், ஆனால் 5 பொறி அடங்கலையேன்னு கேட்டால் அது வழி இல்லையே. என்ன பண்ணுறது? சும்மா ஒன்றா உபச்சாரத்துக்கு வேணுமானா கொஞ்சம் ஏதோ புத்தி வரலாமே தவிர பொறி அடங்கலாமே தவிர அது முற்றிலும் அடங்குவது கிடையாது. அதைத்தான் நாங்கள் 5 அவித்தான்னு சொன்னார். அந்த வார்த்தை அருமையான வார்த்தை. 5 அவித்தல்னார். இருக்குது, பொறிகள் இருக்கிறது, ஆனால் அது செயற்படலை. 5 அவித்தான். அங்கே செய்யுட்கிழமை சொல்லுவார். அவர் இலக்கண உரையில் சொல்றார். இலக்கண முறையில் அவர் சொல்றார். அது மட்டுமல்ல, அந்த 5 அவித்தான் என்பதை நீத்தார் பெருமையிலும் 5 அவித்தான் ஆற்றல் என்று சொல்றார். அதையும் திருக்குறள் உட்கடை சைவ சித்தாந்தம் என்ற நூலில் சித்தாந்த ஞானபரவர் எழுதுறாங்க. கடவுள் வாழ்த்தில் நீத்தார் பெருமை, கடவுள் வாழ்த்தில் 5 அவித்தான் சொன்னார், நீத்தார் பெருமை 5 அவித்தான் சொல்லியிருக்கிறார். எனவே சிவனுடைய நிலைதான் சிவனடியாருக்கும் உள்ள நிலை என்று சைவ சித்தாந்த கொள்கை சொல்லுகிறார்னு அவர் எழுதுகிறார். அதனால் தாரணையிலே செல்கின்ற பொழுதுதான் பொறிகள் முற்றுமாக அடங்கும். அது சொல்கிறாரு. அந்நிலையை எதினோருக்கு அந்நிலைதான் பிறவி வரும் வழியை அடைக்கின்ற ஒரு உபாயம். வாழ்நாள் வழியடைக்கும் கல் என்று வள்ளுவப் பெருமான் சொன்னார் இல்லையா? வீணால் படாமை நன்று ஆற்றின். நீங்கள் அந்த குறளை இதுக்கு அப்படியே வச்சுக்கலாம். வீணால் படாமை என்றால் தவறாமல் அர்த்தம். வீணால் படுதல் என்றால் ஒரு நாள் கூட தவறாமல். நன்று ஆற்றின் பொதுவாக நல்லது செய்தாலும் அவர் சொன்னார். பொதுவாக இது நல்லது தானே, பெருமானை நோக்கி செய்கின்ற நல்லது தானே. சுடலை நாடி வழியாக ஆக்ஞையிலே தியானித்தல் என்பது ஒரு நல்லதல்லவா? அதை செய்தால் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் என்று வள்ளுவர் சொன்ன அதே வார்த்தையை வானால் அடைக்கும் வழி எதுவாமே. வள்ளுவருடைய திருக்குறளை அப்படியே மேற்கோள் காட்டியிருக்கிறார். வானால் அடைக்கும் வழி. நீங்கள் வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அங்கே நன்று ஆற்றின் என்று யோகத்தை சொல்லுகிறார் என்று அந்த குறளுக்கு யோகமாக கூட பதில் சொல்லலாம். யோக முறையிலே கூட, யோக பார்வையிலே கூட அந்த குறளுக்கு நாம் விளக்கம் சொல்லலாம். பொறிவாயில் 5 அவித்தான் என்பதற்கு நாம் அதுபோல் விளக்கம் சொல்லலாம் யோக பார்வையிலே. வாழ்நாள் வழியடைக்கும் கல் என்பதற்கும் யோக பார்வையிலே நாம் விளக்கம் கொடுக்கலாம். அதனால் இந்த பார்வை. அப்புறம் பாட்டில்
கோணாமனத்தை குறிக்கொண்டு கீழ்கட்டி என்றார். கீழ்கட்டி என்றால் கீழான புலன்கள், அந்த வாயில் 5 பொறிகள் கீழான பொறிகள்னார். ஏன் கீழான பொறிகள் என்று சொன்னால், அது உயிருக்கு உறுதி தராது. எப்பொழுதும் அது தருகின்ற புலன்கள் எல்லாம், அது கவருகின்ற புலன்கள் எல்லாம் தவறுதான். வாழ்க்கையில் தவறுவதற்குத்தான் பலனை தவிர நன்மைக்கு நன்மை செய்யாது, அந்த உயிருக்கு உறுதி தராது. எனவே எல்லாம் கீழான வாயில். அதை கட்டுதல் என்றால் தடுத்தல் என்ற அர்த்தம். அங்கே எழுதுறாங்க, விலா எலும்பு நாடிகள் முதலியவற்றை கட்டியுள்ளதால் முதுகெலும்பை தந்திகள் முதலியவற்றை உடைய வேணைத்தண்டு போல, வீணையாக தந்திகள்லாம் இருப்பது போல முதுகெலும்பை வேணைத்தந்தி என்று சொல்வது யோக நூல் வழக்கு என்று எழுதுறாங்க. சரி, அப்புறம் ஆக்ஞை. ஆக்ஞை என்பது புருவ நடுன்னு தெரியும் நமக்கு. இது அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கிறோம். தொல்காப்பியத்திலேயே மந்திரத்தை பற்றி சொல்கிற பொழுது நிறைமொழி மாந்தர் என்று சொல்லிட்டு பெருமை, இவர் திருவள்ளுவர் சொல்ல பெருமை என்றார். நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிழந்தன்றார். ஆணைன்னு ஒரு சொல்கிறார் இல்லையா, ஆணை என்பதுதான் ஆக்ஞை என்று நாம் சொல்கிறோம். வடமொழியில் ஆக்ஞை நமக்கு ஆணைன்னு சொல்கிறோம். அது புருவ நடு என்பது நம்முடைய உறுப்புகளை சொல்கிறது. இந்த இடம் புருவ நடு, இதுதான் ஆணை தமிழில், ஆக்ஞை வடமொழியில். இது ஏன் சொல்கிறோன்னா, இங்கு தான் பெருமான் நமக்கு உணர்த்துகிறான். புருவ நடுவில் தான் நமக்கு பெருமானுடைய அருள் வருகின்றது, நம்ம உணர்த்த முடியும். அதனால்தான் சந்தன பொட்டு வைப்பதும் குங்கும பொட்டு வைப்பதும் அதுக்குத்தான். பெருமானுடைய அருள் பதிகின்ற இடம் இந்த இடம். எனவே அதற்கு நாம் சிறப்பு செய்கிறோம் என்று பார்க்கிறோம். இந்த ஆக்ஞை ஆகாயம் என்று சொல்லப்படுதலால் வெளி என்றார். ஆக்ஞைக்கு யோகநூல் வழக்கில் ஆகாயம் சொல்றாங்க. ஆனால் இந்த பாட்டில் அவர் வெளி என்று சொன்னார். பாட்டில் வெளின்னு வருது பாருங்க. அதாவது வீணாத்தண்டுடைய வெளியுற தான் நோக்கின்னு வருது இல்லையா, வெளியுறன்னு வருது இல்லையா, அந்த வெளி என்பது ஆகாயம். ஆக்ஞை, ஆக்ஞையில இருந்து பார்க்க வேண்டும். நோக்கின்னு ஒரு வார்த்தை சொல்றார். நோக்கி என்பது அவரவர் தகுதிக்கு ஏற்பனார். யார் யார் என்ன தகுதியிலே பெருமானை வணங்குகிறார்களோ அவரவர் தகுதிக்காக அந்த யோக பலன் கிடைக்கும். அவரவர் தகுதிக்கு ஏற்ப நோக்கப்படும் பொருள் வாழ்நாள் வழியடைக்குங்கள் திருவள்ளுவர் சொல்றான்னு அதை நான் இருக்கிறேன். எனவே தாரணை என்றால் என்ன என்பதற்கு முதல்ல தாரணையாவது என்பதற்கு ஒரு இலக்கணம் சொல்லியிருக்கிறார். என்ன இலக்கணம்? புலன்கள் பொறிகள் எல்லாம் புலன்கள் வழி செல்லாமல் பிரத்யாகாரமாக ஒரு ஆதாரத்தில் நிறுத்தி பிராணாயாமத்தினாலே சுருணையை திறந்து சுருணை வழியாக அந்த பிராணவாயு இங்கே ஆக்ஞைக்கு சென்று இங்கே தியானித்தால் பொறிகள் தம்முடைய செயல் என்று நிற்கும். அது ஒரு வகையான தியானம். இதுதான் தாரணை என்று தாரணைக்கு முதல்ல ஒரு இலக்கணம் சொன்னார். இனி அதனுடைய பலன்கள் அதை எப்படிலாம் செய்ய வேண்டும் என்று அடுத்து சொல்ல போறார். அடுத்த பாடல், மலையார் சிரத்திடை வானீர் அருவி நிலையாரப்பாயும் நெடுநாடி ஊடு போய் சிலையாறு பொதுவில் திருநடமாடும் தொலையாறு ஆனந்த சோதி கண்டேனே என்றார். அனுபவமாக சொல்றார். சோதி கண்டேனே என்றதுனாலே அவருடைய அனுபவம் நான் பார்த்திருக்கிறேன், தன்னுடைய அனுபவமாக சொல்கிறார். நீங்களும் அதை அனுபவிக்கலாம், உங்களுக்கு அந்த சோதி தெரியும் என்றுதான் சொல்றார். முதல்ல சொல்றார், மலையார் சிரம், மேருமலையினுடைய உச்சியில் இருக்கின்ற கங்கை. வான் நீர் என்றால் கங்கை அல்லது அருவி. மேலே இருந்து மலையிலிருந்து உச்சியிலிருந்து அருவி நீர் பாய்ந்தால் அந்த அருவி நீரிலே நீராடினால் எவ்வளவு இன்பமாக இருக்குமோ அது போன்ற ஒரு இன்ப நிலை உங்களுக்கு கிடைக்கும்ன்றார். இந்த மாதிரி தியானித்தால் அந்த நிலை கிடைக்கும்ன்றார். சித்தர்கள்லாம் சாதாரணமாக பாட்டாங்க இல்லையா, மாங்காய்ப்பால் உண்டு மலை மேல் இருப்பவருக்கு மலை மேல் இருப்பவருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனவே இந்த நிலையைத்தான் அவங்க சித்தர்களை அவங்க தன்னுடைய பாஷையில் சொல்லியிருக்கிறாங்க. அதான் சிலை என்றால் வில் என்ற அர்த்தம். அது மேருமலை. அந்த கோயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சிதம்பரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை மாதிரி தான் இப்படி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கோபுரம் அங்கே இருக்காது, ஒரு குடிசை போல தான் போட்டிருப்பாங்க. அது வில் வடிவாக மேருமலை வளைந்தது போல என்று, அதுக்காக மேருமலை போல என்பதற்கு தான் அந்த அம்பலத்தை அப்படி வைத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சிதம்பரம் மற்ற எல்லா சபையும் அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. அதுதான் தனியார் சபைன்னு சொல்லுவாங்க. இந்த சபை அங்கே வில் வடிவாக அம்பலம் இருக்கிறது, உள்ளே ஒளி வடிவாக சிவன் இருக்கின்றான். எல்லையெல்லாம் ஆனந்தம் தருவது திருக்கூத்துன்னர். 3 அம்பலம், அங்கே இருப்பவன் ஒளியாக இருக்கின்றவன் சிவன் அங்கே இருக்கிறான், அவன் ஆடுகின்ற நடனம்னார். சிலையார் பொதுவில் திருநடமாடும் ஆனந்த சோதியினர், தொலையாறு ஆனந்த சோதின்னு சொல்லிட்டேன்.
இதுதான் தியானத்தில் நமக்கு கிடைக்கின்ற காட்சி, தியான காட்சி. அது அருவி திருநீடம் இரண்டையும் நெடுநாடியான சுருணை வழியே சென்று கண்டேன். அங்க சொல்றார் பாருங்க, சிரத்தை நெடுநாடியூடு போயின்றார் பாருங்க. இரண்டாவது வரியில நெடுநாடின்றது சுருணை, இடைவிங்களை இல்லாமல் சுடுனை வழியாக நான் ஊடு போய் அதன் போய் என்ன கண்டேன் என்றால் அருவி கண்டேன், திருநடம் கண்டேன். அதாவது வானீர் அருவி, திருநடம், பொதுவே திருநடம், அந்த இரண்டையும் நான் கண்டேன். சுடுனை வழியாக நான் தியானித்தால் இரண்டு காட்சியினர், ஒன்று நமக்கு அந்த அம்பலம், இன்னொன்று ஒளியாக இருக்கின்ற பெருமான் என்று சொல்ற, இரண்டையும் கண்டேன். நீங்களும் இவற்றை காணலாம், முயன்றால் காணலாம். இதெல்லாம் முயற்சி தான். நீங்கள் இதே போன்ற முயற்சியோடு சுடுனை நாடி வழியாக பிராணயாவை கொண்டு சென்றால் உங்களால் காண முடியும் தான். அப்புறம் பொதுவாக மலையார் சிறப்பு பற்றி உயர்தறி அள வேண்டியதில்லை. தலைமை பற்றி மலை என்று சொன்னால் இங்கே மேருமலைன்னு வைத்துக்கணும். முதுகெலும்பை வீணாத்தண்டு என்பது போல், முதுகெலும்பை வீணாத்தண்டு சொல்றது போல மேருமலை என்று சொல்ற வழக்கம் உண்டு. மேருமலைன்னு சொல்றாங்க. ஏனென்றால் மேருமலையிலே சந்திர சூரியர்கள் பக்கத்தில் இருக்க, இந்த பக்கம் சந்திரன் இந்த பக்கம் சூரியன் என்று ரெண்டா இருக்கிறார். அதுபோல வீணாத்தண்டு நம்முடைய முதுகெலும்பு இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இடகலை பிங்கலை என்ற ரெண்டு இருக்குது. இடகலை சந்திரகலை, பிங்கலை சூரியகலை. எனவே சூரியகலையும் சந்திரகலையும் இணைந்திருப்பதாலே வீணாத்தண்டு இருக்குல்லே, அது வீணை வீணை போல இருக்கின்ற முதுகெலும்பு, அதை மேருமலை என்று சொல்ற வழக்கம் உண்டு. அதுவும் யோக நூல் வழக்காக. மேரு என்று சொன்னால் அது யோகத்திலே சொல்ற சொல் குறிப்பது, வீணை என்று சொன்னால் முதுகெலும்பை குறிப்பது, அது யோக நூல் வழக்கு. அதான் யோக நூல் வழக்குன்னு சொல்லியிருக்கும். அதன் தலை என்றால் புருவநடு. மேருமலை என்பது முதுகந்தண்டு என்றால் அதன் தலை என்றால் அது பக்கத்தில், அது பக்கத்தில் இருப்பது புருவ, உச்சின்னு அர்த்தம். முதுகெலும்பனுடைய உச்சியிலே இருப்பது புருவநடு அல்லவா, அது புருவநடு தான். நான் எழுதியிருக்கிறேன், தலை என்ற சொல்லில் இடத்திற்கு ஏற்றாற் போல பொருள் கொள்ளப்படும். நம்ம தலைன்னு ஒரு சொல் சொல்றோம் இல்லையா, அந்த தலை என்ற சொல் தலையாயினார் என்று சொல்லலாம், தலை சிறந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம், பொதுவாக தலையேன்னு சொல்லலாம், தலையேறி வணங்கான்னு சொல்லலாம். எந்த இடத்திலே தலை, அதன் தலைன்னு சொல்றாங்க, அதன் தலை என்றால் அதன் பக்கத்தில் அர்த்தம். தலைக்கு தலம் பேசுறாம்பான்றோம், தலைகால் தெரியலப்பா அவருக்கு தலைகால் தெரியலன்னு சொல்றோம். இதெல்லாம் இந்த தலை என்பதை பல வகையான பெயர்களை வச்சு சொல்றோம், பொருள்கள் சொல்றோம் இல்லையா. அதுபோல இங்கே அதன் தலை என்றால் அது பக்கத்தில் அர்த்தம். அதன் தலை என்றால் அதற்கு பக்கத்திலே, முதுகெலும்புக்கு பக்கத்திலே இருப்பது புருவநடு என்று வைத்துக் கொள்ளும். எனவே இங்கே தலை என்பது புருவநடுவை குறிக்கும். அடுத்து 4ஆம் பக்கத்தில் குறிப்பில் வான்நீர் சிலேடை பொருளாக சொல்றாரு, எழுதுறாங்க அப்பா. சிலேடை பொருள் வான்நீர் என்றது கங்கை அல்லது அருவின்னு வைத்துக்கணும். ஆகாய கங்கை வான்நீர் என்றும் பிந்து எனப்படும் வெண்பால் சுக்கிலம் என்றும் இருபொருள் குறிப்பது உருவகரயத்திற்கு பொருந்த நின்றதுன்றான். அது என்ன ஒரு விஷயம், அது மருத்துவமாக சொல்ற ஒரு விஷயம்தான் அது இருக்கிறது. இந்த மருத்துவத்தை அழகாக சொல்றார். வான்நீர் என்பது தூய்மையான தண்ணீர்னு அர்த்தம். அது வெள்ளையாக இருக்கும். பாலாறு நாம் சொல்கிறோம் இல்லையா, பாலாறு, அதுபோல் வெள்ளையான நீர். அந்த வெந்நீர் என்பதனால ரெண்டு வகையாக சொல்கிறார். ஒன்று ஆகாய கங்கை, பெருமான் ஆகாய கங்கையை சூழியிருக்கிறான் ஒன்று. இன்னொன்று விந்து என்றால் ஆண் சக்தி சுக்கிலம், அது வெள்ளையாக இருக்கும். அதை இரண்டையும் குறிக்கின்றார். இந்த இரண்டும் ஏன் சொல்லுகிறான் பார்க்கணும். அதாவது மருத்துவத்தில் அந்த ஆண் சக்தியாக இருக்கிற விந்து உற்பனம் இருக்குல்லையா, விந்து உற்பத்தி, அது பின்னால் சொல்ல போகிறார். விந்து உற்பத்தியை பற்றிய விஷயம்லாம் நமக்கு தெரியும். அது ஆணுடைய பீஜம் என்ற இடத்துல பீஜத்தில் தான் அது இருக்குது, அங்கிருந்து தான் விந்து வருதுன்னு நம்ம சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக நீங்கள் பார்க்க போனால் அது இங்கே தான் தோன்றுகிறதுன்றான், இந்த இடத்தில் தான் தோன்றுகிறதுன்றான். ஆணுடைய சக்தி, அதாவது ஒரு குழந்தையை உண்டாக்குகிற அந்த சக்தி இருக்குது இல்லையா, அது இங்கே தான் தோன்றுகிறது என்கிறார்கள். அது என்ன ஆகிறது என்றால் யோகிகள் என்ன செய்கிறார்கள், அதை அப்படியே நிறுத்துகிறார்கள். சாதாரண நம்ம மாதிரி ஆட்கள் அது கொஞ்ச நாள் தோன்றிய உடனே அது கீழே வந்து இறங்கி வந்துவிடணும். எல்லா ஆண்களுக்கும் சாதாரணமாக சாமானிய மக்களுக்கெல்லாம் அது இறங்கி வந்து அதான் இயல்பாக இருக்குது. ஆனால் யோகிகள் அதை என்ன செய்கிறாங்க, அதனால்தான் விந்துவை ஜாக்கிரதையா, விந்து ஜெயம், விந்து ஜெயம்னே சொல்கிறாங்க, அதை காப்பாற்றுதல்னு சொல்கிறாங்க. புருவ நடுவிலேயே அது இருந்தால் இந்த கீழான எண்ணங்கள் வராது. முதல்ல ஒரு பெண்ணை பார்க்கிற பொழுதோ மற்றவற்றை பார்க்கிற பொழுதோ அந்த கீழான எண்ணம் வராது, முதல் விஷயம். ஆனால் இங்கே இருக்குது அது. அதுக்கப்புறம் இன்னொன்று, இங்கே இருப்பதால் அதனுடைய சக்தி அதிகமாக போகிறது. உயர்ந்த நிலையிலே, மேல் நோக்கிய நிலையிலே பெரிய நிலைகள்லாம் நமக்கு அடையலாம்.
அதைத்தான் விந்து ஜெயம் என்ற பகுதியிலே அவர் சொல்ல போறார். நமக்கு வருது அதை இங்கே சொல்றார் நயமா. அந்த அதேதான், அது அங்கே ரொம்ப நாள் ஆனால் மணியாக மாறிவிடும் என்று சிரோன்மணின்னு சொல்றாங்க. வடமொழியில் சிரோமணின்னு சொல்லுவாங்க. வேதங்களை கற்றவர்களுக்கெல்லாம் வேத சிரோமணி என்று சொல்லுவாங்க. தலையில இருக்கிற மாணிக்கம் போல என்று சொல்லுவாங்க. மாணிக்கமா அவர் சொல்றாங்க. அது ஏன்னா இவங்க அறிவியலாளர்கள் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதை நான் பாம்புடைய விஷம்தான் அது அப்படின்றாங்க. நாம் என்ன சொல்கிறோம், அது அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. 100 வருடமோ என்னமோ நினைக்கிறேன், இல்லை 1000 வருடம் சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. 100 வருடம் வச்சுக்கொள்ளுங்க. 100 வருடம் அந்த பாம்பு யாரையும் கடிக்கக்கூடாது. அப்படியே அந்த விஷம் இருந்தால், ஆமாம் அப்படியே இருந்தால் அது மாணிக்கமாக மாறிடுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிறாங்க. நமக்கு இன்னும் அதை உறுதியாக நம்மளால் சொல்ல முடியல அந்த விஷயத்தை. இது உண்மை. அதுதான் சொல்கிறேன். கருவிற்கு நான் விளக்கமாக எழுதியிருக்கிறேன். கருவிற்கு வித்தாகிய வெண்பால் நெற்றியில் தோன்றி புருவ நடுவில் உருப்பட்டு நிற்கின்றது. கரு உண்டாவதற்குள்ள அந்த விந்து சக்தி புருவ நடுவிலே உற்பத்தியாகி அங்கே நிற்கிறது. அது இயற்கையாக என்ன ஆகும், இடைநாடி பிங்களை நாடுகள் வழியாக கீழிறங்கி சுவாதிஷ்டானத்தை அடையும். சுவாதிஷ்டானத்துக்கு அது அவர் சுவாதிஷ்டானம் சொல்றாரு. நம்ம மருத்துவம் வேற, மருத்துவம்ல வேற சொல்றாங்க. சுவாதிஷ்டானத்தை அடைந்தா ஏறக்குறை அந்த இடம் தான், மூலாதாரத்துக்கு மேலே தானே சுவாதிஷ்டானம் தானே. அது சுவாதிஷ்டானம் என்று சொல்றாங்க, மறைபொருளாக சொல்றாங்க. சுவாதிஷ்டானத்தை அடைந்தால்தான் அந்த பால் உணர்ச்சி நமக்கு வருகிறது. அந்த விந்துவினாலே வருகின்ற பால் உணர்ச்சி என்பது சுவாதிஷ்டானத்தை அடைவதால் பால் உணர்ச்சியாகிய இடிநிலை வருகிறது என்கிறோம். நாம் என்ன பண்றோம், அந்த அது இடிநிலையில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது இயல்பு நிலை. ஒரு ஆடவனுக்கும் பெண்ணுக்கும் உள்ள ஒரு தொடர்பு இல்லறம் என்பது இயல்பு. துறவரம் என்பது முடியாது. இது எல்லாருக்கும் முடியாது. இந்த சுடுநீ நாடி வழியாக புருவ நடுவிலே நிறுத்துவது என்பது எல்லாருக்கும் முடியாது. அதை ஊர்த்துவ ரேஜஸ்ன்னு அவங்க சொல்றாங்க. ஊர்த்துவ மேலே போகிறதுன்னு சொல்றாங்க. அது சாதாரண மக்களால் முடியாது என்பதாவது இடிநிலைன்னு சொல்றாங்க. யோகிகளை பார்க்கிற பொழுது இதெல்லாம் இடிநிலை தான், நமக்கு இடிநிலை தான் என்று, நமக்கல்ல யோகிகளை பார்க்கிற பொழுது இடிநிலைன்னு சொல்றோம். ஏன் இன்னைக்கு காமம் சார்ந்த கடைக்கோடு காலை அவரும் சொல்றாரு, கடைசிய நாள் முடிஞ்ச அப்புறம் போன்றார். இன்னும் கூட நீங்க பார்க்கலாம். இன்றைக்கு கூட இந்த பால் உணர்ச்சிக்கு ஈடுபடுகின்றவர்களை இழிவாதனை பார்க்கணும். அது இயல்பு தான், எல்லாருக்கும் இயல்பு தான். அது சகஜன்னு சொல்ல மாட்டோம். என்னப்பா இந்த வயசுல என்ன இப்படி சொல்ற நீ அப்படின்றோம் இல்லையா, முறை தவறுனா அது இழிவு தான். அதுவும் யோகிகளை பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் அது ரொம்ப இழிவாக இருக்குதுன்ற அதனை அவ்வாறு இருநாடிகள் வழியே இறங்காது யோக சாதனையால் நடுநாடியாகிய சுடுநை வழியாக இறங்கச் செய்தால், இடைவெங்களை வழியாக இல்லாமல் சுடுநை நாடி வழியாக இறங்கச் செய்தால் அது என்ன ஆகுது பாருங்க. அது உடலுக்கு வலுவூட்டி நரைத்திரை மூப்பு பிணிகள் வராமல் காக்கும் அமுதமாய் சிறந்து நிற்கும் என்பதும் யோக நீர் கொள்கைகள். அது பற்றியே அவை இவ்வெண்பாலை அமுதம் என்று குறிப்பிடுவதுடன் அவற்றை நடுநாடி வழியாக ஏற்படி பருகுதல் என்றும் கூறுகின்றன. அமுதத்தை அருந்துதல், தேவாமிர்தம் அருந்தினார்கள் தேவர்கள் எல்லாம் சொல்கிறோமே, அவருடைய உட்குறிப்பு என்ன என்றால் இதுதான் உட்குறிப்பு. அந்த புருவ நடுவில் இருக்கின்ற அந்த விந்துவை வீணாக்காமல் அதை சுடுநீர் வழியாக வைத்தால் நரைதிரை கிடையாது. யோகத்தில் அவர் சொல்கிறார், இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாக பிராணாயாமம் பண்ணுற பொழுதே நரை போய்டுன்றாரு. நீங்கள் இதெல்லாம் கூட வேண்டியதில்லை. பிராணாயாமத்தை ஒழுங்காக செய்தாலே உங்களுக்கு மேனி பொன்னிறமாக போயிடலாம், துள்ளி ஓடலாம், துள்ளி நடக்கலாம், நரை போய்விடலாம், இளமை திரும்பலான்றாரு. அந்த தாய் தீவிரம் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு, பெருமா இப்படியே வந்துடுறா இந்த பக்கம் அப்படின்றாரு. ஆனால் நாம் யாரும் அதை கேட்குறதா இல்லை. அதெல்லாம் காலம் போச்சுங்க, இனிமேல் எங்கெங்க அதெல்லாம் அப்படின்னு விட்டுடுறோம். அது இல்லைன்றார். அதாவது யோகர்கள் சொல்கிறாங்களே, ஆசனம் சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க, 80 வயதில் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஆசனம்ன்றாங்க. 80 வயசு சொல்கிறாங்க. 80 வயதிலே கூட நீங்கள் ஆசனத்தை ஆரம்பிக்கலாம். ஆனால் என்னென்ன ஆசனம், எல்லா ஆசனமும் போட முடியாது. சில ஆசனங்களை அந்த உடம்புக்கு ஏற்றார் போல செய்யலாம்னு சொல்கிறார். அதுபோலத்தான் இங்கே திருமூலர் சொல்லுகின்றார், நெடுநாடி வழியாக ஏற்பதை பருகுதல் என்றார். அப்புறம் சிறப்பு முதலிய காரணங்கள் பற்றி இவை ஆடவரை நோக்கி சொன்னாலும் இவை பெண்ணிற்கும் இவை ஒத்தன. பெண்களும் செய்யலாம் யோகம், அதான் முக்கியம். ஆண்களுக்கு உந்தி என்று சொன்னனால் பெண்களுக்கு என்று இல்லை. பெண்களுக்கும் இதே நிலைதான். இதே போல சுடுநீ நாடி வழியாக யோகத்தை கொண்டு வந்து புருவ நடுவில் நிறுத்தலான்றாங்க. அதுக்கு அங்கே அடுத்து எழுதுறாங்க. இங்கே அங்கே ஒன்று எழுதியிருக்கிற ஞாபகம் எழுது. யாதொரு சாதனையையும் பெண்டிரை விலக்கி ஆடவருக்கு மட்டுமே கூறுதல் வேத மதங்களின் கருத்தல்ல. வேதத்தை உடன்படுகின்ற மதங்கள் எல்லாம் பெண்களை விளக்குவது என்று கிடையாது. வேதத்திற்கு உரை எழுதுகிற ஸ்மிருதிகள் தான் பெண்களை விளக்குகின்றன, வேதங்களை விளக்கலை. எனவே வேதங்களை உடன்பாடாக இருக்கின்ற வேத மதங்கள் எல்லாம்
பெண்டரை விளக்குவது கிடையாது. அது யோகமாக இருந்தாலும் சரி, சிவ வழிபாடாக கிரியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஞான நிலையாக இருந்தாலும் சரி, அது பெண்களுக்கு உரியது என்று பார்க்கிறோம். அதனால் என்ன எதிரார், அந்த சாதனங்களை மேற்கொள்வதிலே சில மாறுதல்கள் உண்டு. இப்போ நாம் சொல்கிறோம் இல்லையா, பஞ்சாங்க நமஸ்காரம் தான் செய்யணும் பெண்கள், அஷ்டாங்க நமஸ்காரம் செய்யக்கூடாது. அது ஒரு சின்ன மாறுதல். தலையார கும்பிடுதல் ஆண்களுக்கு தானே தவிர பெண்களுக்கு கிடையாது என்றெல்லாம் இப்படி சிலவற்றை சொல்கிறோம் இல்லையா. அதுபோல சில மாறுதல்கள் பெண்களுக்கு விதிவிலக்காக சொல்கிறோமே தவிர இது கூடவே கூடாது பெண்களுக்கு என்று நாம் மறுப்பது கிடையாது என்பதையும் பார்க்கும். அதனால் புருவநடை என்பது விந்துஸ்தானம் என்பதும் பெண்ணிற்கும் பொதுவாக கூறப்பட்டதுதான். விந்துர் பொதுவாக சொன்னார், அது பெண்களுக்கு உரியதான். ஆனால் பெண்ணிற்கு பால் உணர்ச்சி காரணமாகிய நீர், நமக்கு விந்து என்று சொன்னால் அவளுக்கு நீர், அது என்ன ஆகிறது, மணிப்பூரகத்தை அடையும் பொழுதே, சுவாதிஷ்டார்கள் மணிப்பூரகத்துக்கு வருகின்ற பொழுதே கருப்பையில் கலக்கும். நமக்கெல்லாம் இடகலை பெண்களையாக வரும் சொன்னார். பெண்களுக்கு அது என்ன ஆகும், போகிற வழி இல்லையா, போகிற வழி என்று சொன்னால் கருப்பை அவளுக்கு மிக முக்கியம், குழந்தை பேர் மிக முக்கியம். எனவே அந்த நீர் மணிப்பூரகத்தை அடையும் பொழுதே கருப்பையில் கலந்து செம்பாலாக, நமக்கு வெண்பால் அவளுக்கு செம்பால், சோனிதம் மாறி சோனிதமாக மாறி பின் சுவாதிஷ்டானத்தை அடையும். அவளுக்கும் அந்த கரு ஏற்பதற்கு தயாராக பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொன்னால், அது நேரடியாக சுவாதிஷ்டானத்துக்கு வராமல் மணிப்பூரகம் வழியாக சுவாதிஷ்டானத்துக்கு வரும்னா பெண் மொத்தம் விரிவாக சொல்லுவார், மொத்தமே சொல்லுவார், அதில் எல்லாத்தையும் சொல்லிடுறார். ஒரு சிறுவதனம் அந்த சுரோடினம் அவர் சொல்கிறார் வார்த்தை. அதான் வெண்பால் ஆடவருக்கு செம்பால் பெண்டிற்குன்னு பார்க்கும். இது 4வது பேர். அப்புறம் 5வதுல புருவநடு விளக்கம் எழுதுறாங்க. புருவநடு பிறை வடிவாக இருப்பதாலே அங்கே இறைவரது நடனம் உள்ளது என்பதாலே அது சிலையாறு பொது என்றார். பொது நடனமாக, ஏனால் புருவநடுவில் தான் பெருமான் நடனமாடுகிறான் என்று ஒரு யோக நூல் சொல்கிறாங்க. யோக நூல் சொல்வதாலே அதை பொதுவாக அம்பலமாக வைத்து சிலையார் பொது என்றார். இது உயிர்களுக்கு அறிவை பயக்குகின்ற பர நடனம், அதிசூக்குமம். புருவ நடுவிலே பெருமானுடைய நடனம் என்று சொன்னால் அது அதிசூக்கும நடனம் என்று ஞான நூல்களிலே சொல்லப்படுகிறது. இருதயத்திலே செய்யும் நடனம் சூக்கும நடனமாகும். ரெண்டு வைத்துக்கொண்டு இருதயத்திலே ஆடுவதாக சொல்கிறோம் இல்லையா, முக்கியமாக பூஜாஸ்தானம் சொல்கிறோம். இருதயத்திலே அம்பலமாக ஆடுகிறான் என்று சொன்னால் அது அருள் நடனம். எனவே அது சிற்றம்பலம். புருவ நடுவிலே இருந்தால் அது ஆனந்த வெளி, அது பேரம்பலம். சில்லையிலே சொல்லுகிற பொழுது சிற்றம்பலம் என்றும் பேரம்பலம் என்று ரெண்டு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல இருதயத்திலே நாம் தியானித்தால், இருதய தியானித்தாலே நடராஜர் தியானித்தால் அது அருள்வெளி, அங்கே உள்ளே இருப்பது அருள்வெளி. எனவே அது சிற்றம்பலம். புருவ நடுவிலே நாம் தியானித்தால், இந்த சுடநாள் வெளியாக புருவ நடுவில் நினைத்தால் உங்களுக்கு ஆனந்தம் வரும், அது ஆனந்த வெளி, அது பேரம்பலம். அதனால் சோதி திருநடனம் ஆடும் அதனை கண்டேனே என்று சொல்கிறார். எனவே பாட்டில் தெளிவாக பாடியிருக்கிறார். அந்த பாட்டு வேணால் மறுபடியும் படிச்சுடுவோம். மலையார் சிரத்திடை வான்நீர் அருவி நிலையாரப் பாயும் நெடுநாடி ஊடுபோய் சிலையார் பொதுவில் திருநடமாடும் தொலையாத ஆனந்த சோதி கண்டேனேன் என்கிறார். என்ன அவர் சொல்றார், சூர்ணை நாடி வழியாக புருவ நடுவிலே தியானித்தால் விந்து கட்டுப்படும். யோகிகளுக்கு, சாமானிய மக்களுக்கெல்லாம் இடகலை பெண்களையாக வந்துடும். யோகிகளுக்கு சுடை நாடி வழியாக வந்து அது சுவாதிஷ்டானத்தை அடையுன்றார். பெண்களுக்கு சொல்கிற பொழுது அது மணிப்பூரக வழியாக சுவாதிஷ்டானத்தை அடையும். அது இயல்பான ஒன்று. ஆனால் விந்து ஜெயம் சொல்லுகின்ற யோகிகளுக்கெல்லாம் அது கிடையாது. புருவனுடைய இருந்து கொண்டு அவர் ஆனந்த வழியாக தியானிப்பார்கள். அங்கே அந்த சோதி நடம் அங்கே தெரியும். இருதயத்திலே தெரிவது அருள்வெளி, அது சிற்றம்பலம். புருவனுடைய தியானித்தால் அது ஆனந்த வெளி, அது யோகிகளுக்கு உரியது என்று சொல்கிறான்னு பார்க்குறோம். 2 பாட்டு தான் பார்த்தோமா? 2 தான் பார்க்குறது. சரி, எடுத்துலாமா? ஓ சரி சரி, வந்த மாதிரி ஞாபகம். சரி 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 எடுத்துலாமா? சரி, அப்போ 3வது பாட்டு அப்புறம் பார்க்கலாம்.